Good morning. So group 1 mains orientation. So எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத காட்டிலும் எப்படி அந்த கடைசி 3 hours தான் என்ன நம்முடைய டெஸ்டினேஷன் அப்படிங்கிறத ரீச் ஆகிறதுக்கு அதுதான் இது பண்ணும். நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கிட்டத்தட்ட 1 year படித்தோம். பட் கடைசி எக்ஸாமினேஷனில் ஒரு 3.25 மணி நேரம் என்ன பண்ணுச்சு வச்சு செஞ்சுச்சா? நிறைய பேர் வந்து எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே ஆகா ஓஹோ கொஸ்டின் ஈஸி அப்படின்னாங்க. எனக்கு ஈஸின்னு சொல்றவங்கள பார்க்கும்போதெல்லாம் எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. நான் பார்த்தேன், சரி ஈஸின்னு சொல்றீங்க, சரி சொல்லட்டும், சரி எல்லாம் ஃபைனல் கீஸ்லாம் பார்த்து இதாகும்போது என்ன தெரிய வரும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அதே மாதிரியே வந்து இருந்துச்சு. எக்ஸப்ட் பெரியாரை தவிர்த்து, பெரியாரை கேட்ட தப்பு கிடையாது, பட் அதுக்கான வெயிட்டேஜை குறைச்சிட்டு டெவலப்மெண்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்துருக்கலாம் அப்படின்ட்டு ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கொடுக்கலீங்களா சிலபஸ்? ஓகே. ஸோ அன்னைக்கே சொல்லியிருப்பேன், நையப்புடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பாரதியாருடைய ஆத்திச்சூடியிலிருந்து ஒரு வரி. அதனுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, துவம்சம் மண்ணு அப்படிங்கிற மாதிரியானதுல கூட வச்சுக்கலாம், எப்படின்னு வச்சு. சரியா, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 600 மார்க் டார்கெட் பண்ணலாம், ஒரு 550 மார்க் எடுக்கலாம். சரியா, அவ்வளவுதான் எடுக்க முடியும். நீங்க எல்லா கேள்விக்கும் 100% ஆன்சர் பண்ணா கூட உங்களுக்கு அவ்வளவு மார்க் தான் என்ன போடுவாங்க. அதனால வந்து 550 அப்படிங்கிறது தான் 550, 5 to 580 இதுதான் வந்து என்னன்னா மேக்சிமம் எடுக்கக்கூடிய மார்க்கா இருக்கும். டாப்பரா இருக்கட்டும், இல்ல ஒருத்தருக்கு வந்து கொஸ்டின் ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தா கூட என்ன அவ்வளவு மார்க் தான் போடுவாங்களே தவிர்த்து அதுக்கு மேல மார்க் போட மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு எவாலுவேஷன் மெத்தட் சொல்லும்போது அது வந்து புரிய வரும். சரியா, அதனால நம்மளுடைய நோக்கம் அப்படிங்கிறது காம்ப்ரிஹென்சிவா சிலபஸ் அப்ரோச் பண்றோம், அதன் மூலமா என்ன இது பண்றது. ஸோ ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன ரெக்கார்டடா இது பண்றேன். சந்தேகம் இருந்தால் நீங்க கடைசி முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ 2019 ரிசல்ட் வந்து பார்க்கலாம். 2019 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன்ல நீங்க இன்டர்வியூ மார்க் கிடையாது, இது டேக்கன் ஒன்லி ரிட்டன் மார்க் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். சரியா, ரிட்டனை பொறுத்த வரைக்கும் 750க்கு எவ்வளவு எடுத்திருக்காங்கன்னா 494 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க. ரெண்டாவது மார்க் பாத்தீங்கன்னா 490, மூணாவது மார்க் வந்து 473.50, நாலாவது மார்க் வந்து பாத்தீங்கன்னா 472. பட் இன்டர்வியூக்கு வந்து யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யாரெல்லாம் 430 கிராஸ் பண்ணியிருக்காங்களோ. சரியா, நான் சொல்றது வந்து பிசிக்கு சொல்றேன். ஸோ எம்பிசி, பிஎஸ்டிஎம் இவங்களுக்கெல்லாம் என்ன குறையும், அந்த ரெஸ்பெக்டிவ் கம்யூனல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்வியூ கால் மார்க் அப்படிங்கிறது வந்து குறையும். சரியா, அதனால இந்த மார்க் அப்போ இதுல இருந்து ஆவரேஜா என்ன ஒரு 50 மார்க் இது பண்ணலாம். அப்போ இந்த வட்டம் என்னன்னா ஒரு 470+ எடுத்தா நான் ஷுவரா என்ன மெயின்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவேன். லாஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரை விட்டுருங்க, கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட், பட் எங்க அவங்க கோட்டை விட்டாங்கன்னா எவாலுவேஷன் பண்றாங்க இல்லையா, எவாலுவேஷன் பண்றத படு கேவலமா பண்ணிட்டாங்க. ஸோ லாட் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் என்ன நிறைய கேசஸ் வந்து ஃபைல் ஆயிருக்கு. இந்த எவாலுவேஷன் பத்தி இந்த ட்ரிப் ஆர்டிஐ போனதுலேயே டிஎன்பிசிக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சரியா, என்னடா இவங்க எப்பவும் இல்லாம இந்த வருஷம் அதிகமான ஆர்டிஐ கேட்குறாங்களே அப்படிங்கிறதுலே தெரிய வந்திருக்கும். அதனால என்ன எவாலுவேஷன்ல இன்னும் வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன சிறப்பாக பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கான புஷ் என்ன நமக்கு கூடிய வரைய நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் என்ன ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ அதனால வந்து நம்ம டார்கெட் அப்படிங்கிறது வந்து 600 மார்க்கை டார்கெட் பண்ணுவோம். சரியா, நான் 700 சொல்ல மாட்டேன், 600 மார்க் டார்கெட் பண்ணா நம்மளால என்ன ஒரு 550 மார்க் தாராளமா வந்து எடுக்க முடியும். எப்போ அப்படின்னா சிலபஸ் நல்லா கவர் பண்ணிட்டு நம்மளுடைய ரைட்டிங் ஸ்கில் என்ன எக்யூப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இது நீங்க இது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன உங்களுக்கு வந்து தெரிய வரும். சரியா, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நிறைய முதல் டைம் எழுதியிருப்பாங்க இல்லையா, இதுக்கு முன்னாடி அப்படி எப்பவுமே இருக்காது. ஒரு 70 பேர் எப்பவுமே 80 போஸ்ட் தான் இருக்கும் நார்மலா. அதுல 60 பேர் யார் செலக்ட் ஆவான்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்ரெடி வந்து குரூப் 1ல வேற போஸ்ட்ல இருக்கவங்க தான் நிறைய பேர் உள்ள போவாங்க, குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல இருக்கவங்க போவாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் அப்படி கிடையாது. லாஸ்ட் டைம் வந்து பேட்டர்ன் இஸ் நியூ, சிலபஸ் பேட்டர்ன் அப்படிங்கிறத காட்டிலும் கொஷினுடைய பேட்டர்னும் வந்து மாறிச்சு, சிலபஸும் மாடிஃபை பண்ணாங்க. அதனால சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சரியா அந்த ஒரு மித்த உடைச்ச பேப்பர் நான் சொல்லுவேன். அதுக்கு இல்லைன்னா நீ இந்த கேள்வி இப்படித்தான் எழுதணும், அந்த கேள்வி இப்படித்தான் எழுதணுங்கிற ஒரு இது இருந்தது. அதை உடைச்சிட்டு நிறைய பேர் முதல் முறையா என்ன சர்வீஸ் வாங்கினாங்க.
அது இந்த ஒரு இடமும் என்ன கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ரிலிம்ஸ்லேயே இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது மெயின்ஸ்ல வந்து என்ன கண்டிப்பா இன்னும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் லெவல் எதிர்பார்க்கலாம். அப்படி எதிர்பார்க்கலாம் தான் சொல்றேனே தவிர்த்து அப்படி வரும்னு நான் சொல்லலை. சரியா, நம்மளை பொறுத்த வரைக்கும் பி ரெடி. அவன் ஈஸியா கேட்டாலும் நம்ம எழுத போறோம். டிஃபிகல்ட்டி லெவல் எந்த அளவுக்கு இருந்தாலும் என்ன நம்ம வந்து எழுத போறோம். அதனால அது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ஓன் வே ஆஃப் ரைட்டிங் ஸ்டைல் நிறைய பேர் இன்ஸ்டியூட் போகாமலே கிளியர் பண்ணியிருக்காங்க. பட் டோன்ட் ட்ரஸ்ட் அந்த இந்த விளம்பரம் போடுறாங்க இல்லையா, இவ்வளவு அதெல்லாம் நம்பாதீங்க. அந்த மாதிரி போனவங்களை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் சர்க்கிளில் கேளுங்க, சொல்லுவாங்க அவர் சும்மா தாங்க படிச்சாரு, மார்க் இன்டர்வியூ மட்டும் தாங்க போனாருன்னு சொல்லுவாங்க. அதனால நிறைய பேர் லாஸ்ட் டைம் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் போகாமல் நிறைய பேர் என்ன தே கிளியர். அதுக்கப்புறம் கண்டென்ட் பிளே பண்ணியிருக்கு. ரைட்டிங் ஸ்டைல் அப்படிங்கிறத காட்டிலும் கண்டென்ட் லாஸ்ட் இயர் கொஞ்சம் பிளே பண்ணியிருக்கு. இது வந்து என்ன என்னால் ஒரு 60% சொல்ல முடியும். மிச்சம் 40% அப்படிங்கிறது என்னன்னா அந்த எவாலுவேஷன் பார்ட்ல வந்து அவங்க தவறு அப்படிங்கிறது என்ன ஒரு ப்ராப்பரா பண்ணாததுனால கொஞ்சம் பேர் உள்ள போயிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிக்சட் ரிசல்ட். அக்யூரேட்டா சொல்ல முடியாத காட்டிலும் இதுவும் ஒரு இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. ஆனா என்ன இந்த விஷயங்கள்னால சில விஷயம் உடைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு கேள்விகள் எல்லாம் நம்ம இப்படித்தான் எழுதணும், இதெல்லாம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருந்துச்சு இல்லையா, அதை உடைச்சிருக்கே தவிர்த்து எவாலுவேஷன்ல சேஞ்சஸ் வந்திருக்கு. ஆனால் சேஞ்சஸ் வந்து பாசிட்டிவ் சேஞ்சஸா இல்லை. அதை சொல்லிடுறேன். எவாலுவேஷன்ல there is a changes, அது வந்து பாசிட்டிவ் சேஞ்சஸா இல்லை. பட் இந்த முறை என்ன கரெக்டா இதாகும்னு நினைக்கிறேன். சரியா, அடுத்த கேள்வி எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி, சார் எக்ஸாம் எப்போ வரும்? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கும் இல்லையா? ஸோ நீங்க வந்து சில விஷயங்களை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பீங்க, இப்போ வரலாம் இல்லை அப்போ வரலாம் அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாம் எப்போ இருக்குன்னு நீங்க ப்ரிடிக்ட் பண்றீங்க? மேவா? மேல பாசிபிளே கிடையாது. ஆஃப்டர் ஜூன் எலெக்ஷன் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறமா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வேற ஐ திங்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக்குள்ள இருக்கணும் ஒரு விஷயம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து ஜூன்ல இருக்கும். அதை தாண்டி போகாது. எலெக்ஷனுக்கும் இதுக்கும் பெரிய அளவில் தொடர்பு இருக்காது. ஈவன் ஏப்ரல் மிட் டேட்டை பொறுத்து என்ன சப்ஜெக்ட் டு சேஞ்ச். அதனாலதான் வந்து அவங்க டேட் அனௌன்ஸ் பண்றதை வந்து தள்ளி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பிப்ரவரி 2nd வீக் எவ்வளவு ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் தெரியும்ல? பிப்ரவரி 2nd வீக் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் 1st or 2nd வீக்ல இருக்கலாம். இதுல ஒரு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன ஜூன்ல இருக்கும். நமக்கு எப்படியும் வந்து என்ன ஒரு 70 இருந்து 80 நாள் டைம் கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். பட் எப்படி இருந்தாலும் என்ன நம்ம கோப்பா பண்ண போறோம். சரியா, 90 நாள் அப்படிங்கறதெல்லாம் விஷயம் கிடையாது. இந்த நாட்கள் அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு இதுல உள்ள சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க நீங்க ஸ்ட்ரகிள் ஆவீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த ரைட்டிங் ஸ்கில் இருக்கு இல்லையா, உங்களுடைய ப்ரெசன்டேஷன் ஸ்கில்லு, இந்த விஷயங்களை வந்து நீங்க டெவலப் பண்றதுக்கு தான் என்ன ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அப்படிங்கிறது வந்து எடுக்கும். எப்படி சொல்றது அப்படின்னா வந்து நீங்க உங்களுடைய மெத்தட்ல எழுத ஆரம்பிப்பீங்க. ஒரு 4-5 டெஸ்ட் போக போக தான் என்ன அந்த விஷயங்கள் எவாலுவேட் பண்ணி தான் என்ன சில விஷயங்கள் வந்து என்ன மாற ஆரம்பிக்கும். அது வரைக்கும் என்ன இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது அப்படிதான் இருக்கும். சரியா? ஸோ அதனால என்னன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அதுக்கு முன்னாடியே வந்து கவர் பண்ணிடுவோம். எப்படி 90 நாள் அப்படின்னா நீங்க எதையும் தேட வேண்டியிருக்காது. சரியா, நான் காம்ப்ரிஹென்சிவ் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவேன். வெளியில போயிட்டு அங்கே ரெஃபர் பண்ணி அதுக்கே டயர்ட் ஆயிரும். நீங்க சோர்ஸ் புக் தேடியே டயர்ட் ஆயிருவீங்க. அதை வந்து நம்ம கம்ப்ளீட்லா ரெடியூஸ் பண்ணிடுவோம். அதனால என்ன 90 நாள் அப்படிங்கிறது போதுமானதா இருக்கும். அந்த டேட்டு முன்னாடி வந்தா கூட என்ன நம்மளால இது பண்ணிக்க முடியும். இதுதாங்க நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு. ஸோ காமன் மிஸ்டேக்ஸ் டன் பை த ஆஸ்பிரன்ஸ். இதுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணவங்ககிட்ட நான் பண்ணது இது. முதல் விஷயம் என்னன்னா என்டையர் சிலபஸை கவர் பண்ண மாட்டாங்க. எப்படி நினைப்பாங்கன்னா இந்த வருஷம் நான் என்ன பேப்பர் 1 பேப்பர் 2 கம்ப்ளீட்டா படிப்பேன், அடுத்த வருஷம் பேப்பர் 3 என்ன நல்லா படிச்சு எழுதுவேன் இப்படிங்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டி அப்படிங்கிறது இருந்தது. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன நிறைய பேர் படிச்சாலும் எழுதி பார்க்க மாட்டாங்க. ஒரு லெத்தார்ச்சி, நமக்கு தான் நம்மளால எழுத முடியும், 3 மணி நேரத்துக்குள்ள எழுத முடியும், வைக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா வந்து didn't have own strategy, blindly following others. அவர் அப்படி பண்ணாரு, அதனால நான் அப்படி பண்ணுவேன், அவங்க என்ன பண்ணாங்களோ அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுவேன்னு பண்றது. இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதற்கு முன்னாடி ஏதாவது தேர்வுல தவறு பண்ணா கூட என்ன அதை ரெக்டிஃபை பண்றது கிடையாது. ஸோ ஒரு மெயின்ஸ் எழுதுறாங்க, இல்லை மெயின்ஸ் எழுதணும்னு கேட்டாங்கன்னா
அவங்க என்னென்ன தவறுகள்லாம் பண்ணியிருப்பேன் பண்ணலை அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் கேட்டு யாரும் என்ன ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அதனால இந்த 3 விஷயங்களும் என்ன எல்லாரும் பண்ணக்கூடியது, இதை நம்ம வந்து பண்ணக்கூடாது. நிறைய பேர் எப்படி அப்ரோச் பண்ணாங்கன்னு சொல்லிடுறேன் சரியா. பெரும்பாலும் கொஷின் ஆன்சரை தான் என்ன அவங்க வந்து நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி ரைட்டிங்க்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சிலபஸை கவர் பண்ணாமல் நான் 3 மணி நேரத்துக்குள்ள பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருப்பாங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பேப்பர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிறது லாஸ்ட் இயர் வந்து என்ன ஒரு கிரிட்டீரியாவா இல்லை. பேப்பர் கம்ப்ளீட் பண்ணாதவங்க சர்வீஸ் போயிருக்காங்க சரியா. அதனால வந்து பேப்பர் கம்ப்ளீஷனுக்கோ இந்த பக்கத்தை ஃபுல்லாக நிறைச்சு வைக்கிறதுக்கோ எந்த விதமான ஒரு முக்கியத்துவம் கிடையாது. கொஷினோட டிமாண்டை நீங்க எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்ன உங்களுக்கு வந்து மதிப்பெண். இப்போ நான் கடைசி சொல்றேன் சரியா. லாஸ்ட் இயர் பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்படியெல்லாம் கொஷின் ஃப்ரேம் ஆகும் தெரியாது. ஸோ நம்ம ஒரு மாதிரி ஃபாலோ ஆகிருப்போம். இந்த வட்டம் என்ன கொஷின் ஃப்ரேமிங்கே வந்து நம்மளால இது பண்ண முடியும் சரியா. கண்டென்ட் ஒன்றா இருக்கும், பட் கொஷின் ஃப்ரேமிங்ல வித்தியாசம் இருக்கும், அதை சொல்றேன் சரியா. ஸோ இதுல வந்து தெளிவா இருங்க. இப்பவும் நீங்க நிறைய பேர் நினைப்பீங்கன்னா எக்கனாமி இதாக இருக்கு, நான் ஒரு சப்ஜெக்டை விட்டுருவேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் நீங்க வந்து படிக்கணும். அப்படி படிச்சா மட்டும்தான் என்ன நம்மளால வந்து எல்லாத்துலயும் ஈக்குவலா ஸ்கோர் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி வந்து என்ன உங்களுக்கு ஆப்டிடியூட் அப்படிங்கிற 75 மார்க் இருந்துச்சு, 75 100 மார்க் வரைக்கும் ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா அப்போ கொஸ்டினுடைய பேட்டர்ன் வேற மாதிரி இருந்தது. ஆப்டிடியூட வெறும் 50 மார்க்குக்கு சுருக்கிட்டாங்க. அதனால ஆப்டிடியூட ரோல் குறைஞ்சதுனால வேற எல்லாத்தையும் நீங்க ஈக்குவலா வந்து பண்ணா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், பேலன்ஸ் பண்ண முடியும் சரியா. ஓகே, எவாலுவேஷனை பொறுத்த வரைக்கும் சொல்லிடுறேன். ஆன்சர் கீஸ் கொடுக்க மாட்டேன் நீங்க ஆர்டியில் கேட்டால் சொல்லுவாங்க, பட் ஆன்சர் கீஸ் வில் பி ப்ரிப்பேர்ட் சரியா. இது வந்து ஆர்டிஐ இண்டிவிஜுவல் ரிப்ளை சரியா. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, the answer keys for descriptive type examination are in the form of hints which are indicate in nature as such they could not be considered as the authentic answer keys, hence such information could not be furnished சரியா. அதெல்லாம் என்ன ஹிண்ட்ஸ் தான் கொடுப்போம், இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுப்போம், அதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைன்னு சொல்லுவாங்க ரைட்டா. அதே மாதிரி இந்த இருக்கு பாருங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து in case of objective type questions the tentative answers are published and remarks of candidates அதெல்லாம் கொடுப்போம்ங்கறான். descriptive examination பொறுத்த வரைக்கும் in this processing of vetting of the tentative answer key doesn't happen. Such vetting may also not be possible or practical because there could be a variety of views on what would be the essential points that should find a place in the answer. It is for this reason that the answer key is said to be only guidance சொல்றோம். இது வந்து எங்க தனியா கேட்டு தரல. ஒரு கேண்டிடேட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்டிஐ போட்டு இன்ஃபர்மேஷன் கமிஷன் இழுத்துட்டு போனதுக்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் கமிஷன்ல அந்த ரிப்ளை இதெல்லாம் சொல்றான்னா வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட் ஜாக்கெட் ஸ்டீரியோ டைப் கீஸ்லாம் இருக்காது அப்படின்னு இந்த ரிப்ளை கொடுக்குறான் சரியா. ஆனா கீஸ் ப்ரிப்பேர் பண்ணப்படுது சரியா. அதனால நம்மளுடைய கீ அப்படிங்கிறதும் இங்க ஒரு ரோல் பிளே பண்ணும். இந்த கீ அப்படிங்கிறது வந்து எதை நம்ம சொல்லணும்னா, காமனா தமிழ்நாட்டில் என்ன சோர்ஸ் புக் அவைலபிளா இருக்கோ அந்த சோர்ஸ் புக்கை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க வந்து நிறைய புத்தகங்களை ரெஃபர் பண்ணலாம், ஆனா அது தமிழ்நாட்டில் ஃபாலோ பண்ணக்கூடிய தமிழ்நாடு யூனிவர்சிட்டிஸ்ல ஃபாலோ பண்ண புக்கை தான் என்ன இவங்க ரெஃபரன்ஸா எடுப்பாங்க. அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் அதை சொல்றேன். அடுத்து கீ ஃபாலோ பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லிட்டேன் இல்லையா. சரி, the examiner shall strictly இது வந்து இது தரமாட்டேன், ஆன்சர் கீ எல்லாம் தரமாட்டேன்ட்டாங்களா. ஸோ நான் என்ன பண்ணேன்னா 2-3 பேரை வந்து வேற வேற மாதிரி வந்து ஆர்டிஐ போடுங்க, ஒரு வழியில் நம்மகிட்ட மாட்டித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி வாங்கின ஆர்டிஐயோட ஆன்சர். இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இது யாருக்கு கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன்னா திருத்துறாங்க இல்லையா, பேப்பர் திருத்துறவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன். The examiner shall strictly adhere to the answer key given to them and the marks distributed for each point. கொடுத்துருக்கக்கூடிய விடை குறிப்பின் அடிப்படையில் தான் என்ன திருத்தப்படணும், எதுக்கு எவ்வளவு பாயிண்ட் அப்படிங்கிற. அடுத்து the answer keys have been finalized by subject experts and hence strict adherence to the keys expected. அப்ப என்ன சொல்றான், கீ ப்ரிப்பேர் பண்றோம், அந்த கீ படி இருந்தாதான் என்ன மார்க் அப்படிங்கிறத சொல்றான். பட் இவன் சொல்றானே தவிர்த்து பிராக்டிக்கலா அங்க ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறது கடந்த முறை அந்த அளவுக்கு நடந்துச்சா இல்லையாங்கிறது சொல்ல முடியல. ஓகே சரியா, இந்த 2 விஷயம். அப்போ வந்து கீ இருக்கு. இந்த கீ என்ன சென்ஸ் என்னன்னா, நாளைக்கு நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணனா கூட நம்ம ப்ராப்பரா கொடுத்துருந்தோம்னா என்ன நமக்கு கொடுக்க வேண்டாம் பேப்பர், நமக்கு எழுதுனது தெரியும் இல்லையா, நல்லா பண்ணியிருந்து வர்றானா என்ன நம்ம டெஃபினட்டா வந்து இது பண்ணிக்கலாம். கண்டிப்பா சேலஞ்ச் பண்ணா கோர்ட்ல வந்து தே ஷுட் ப்ரொடியூஸ். ஏன்னா நம்மளுடைய உழைப்பு அப்படிங்கிறது என்ன
அப்படி சும்மாலாம் போக விட முடியாது இல்லையா, அதுக்காண்டி தான் அதை நான் நினைக்கிட்டு சொல்றேன். சரியா, ஓகே. எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்குதுன்னா, இது எப்பவும் சொல்ற மாதிரி பொறுமை. நினைச்சிருப்போம் 1 இயர்ல இந்நேரம் அடுத்த கால்ஃபர் வந்திருக்குன்னு நினைச்சிருப்போம், கொரோனா வந்துருச்சு. அதனால என்னன்னா பொறுமை, உங்களுடைய கடின உழைப்பு, இந்த ரெண்டையும் தான் எதிர்பார்க்குது. மற்றபடி வந்து வேற எதையுமே எதிர்பார்க்கல. அடுத்தது இது ஜென்ரலா உங்களுக்கு இதெல்லாம் பேசிக்கான டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்றேன். அடுத்து நம்ம போகலாம். சரியா, டவுட்ஸ். அடுத்த கேள்வி வரும், சார் சில பேர் 5 வருஷமா ப்ரிப்பேர் பண்றாங்க, இப்போ ப்ரிப்பேர் பண்ண கிளியர் பண்ணலாமா? கண்டிப்பா பண்ணலாம். அது கடந்த முறை நம்ம கிட்ட படிச்சவங்களே என்ன எக்ஸாம்பிள் தான். இயர் அப்படிங்கிறது விஷயம் கிடையாதுங்க. சரியா, ஒரு விஷயத்த நீங்க எப்படி அப்ரோச் பண்றீங்க, உங்க அப்ரோச் தான் என்ன அங்க வந்து மேட்ரை தவிர்த்து, மற்றபடி டைம் அப்படிங்கிறது அவங்க விஷயம், உங்களுடைய இன்ட்ரெஸ்ட், எஃபோர்ட், நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்க அப்படிங்கிறது அங்கே வரும். சரியா, ப்ரிப்பேர் ப்ரிலிமினரி அண்ட் குரூப் 1 மெயின்ஸ் இந்த டைம் என்ன கிட்டத்தட்ட வந்து மிங்கிளாகிற மாதிரி தான் வருது. என்னைய பொறுத்த வரைக்கும் டிசைட் யுவர் செல்ஃப். எப்படி அப்படின்னா, இப்போ நீங்க மெயின்ஸ் சப்போஸ் நீங்க சிவில் சர்வீஸ் எழுத போறீங்கன்னா, ஓகே யூ ஹேவ் கான்ஃபிடன்ட் ஆன் கிளியரிங் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிருக்கீங்க, கான்ஃபிடன்ட் இருக்கு. பட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்ல நீங்க எந்த அளவுக்கு இருக்கீங்க, எத்திக்ஸ்ல எந்த அளவுக்கு இருக்கீங்க, தென் ஆப்ஷனல்ல நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கா, இதெல்லாம் நீங்க வந்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் என்ன டிசிஷன் எடுக்கணும். சில பேருக்கு அந்த இது இருந்துச்சுன்னா என்ன ரெண்டையுமே ஒரு இடத்துல பண்ணலாம். சில பேருக்கு அதுல இல்ல, என்னால அது பண்ணா இது பண்ண முடியாது, இது பண்ணா அது பண்ண முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா ஏதாவது ஒன்று இது பண்ணிக்கலாம். ஃபார் சிவில்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் திஸ் இஸ் எ கேக் வாக். கண்டிப்பா அப்படி சொல்ல முடியாது. கடந்த முறை முதல் முறை அப்படிங்கிறதுனால இந்த தமிழ்நாடு கல்ச்சர் ஹெரிட்டேஜில் வந்து என்ன ரொம்ப செக் அண்ட் பேலன்சஸ் வைக்கல. இந்த முறை அதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஈவன் சம் மைனர் சேஞ்சஸ் இந்த சிலபஸ் அப்படிங்கிறதையும் நான் என்ன எதிர்பார்க்கிறேன். பட் வெயிட் பண்ணலாம். சரியா, இது சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட் டிஎன்பிசிலாம் கிடையாது. சிலபஸை யார் முழுமையா உள்வாங்கி கொஷினுடைய டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் ஆன்சரை அட்ரஸ் பண்ண முடிஞ்சதுன்னா நீங்க கிளியர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம். ஓகே, அடுத்த கேள்வி, மேல் பிராக்டிஸ் இஸ் பாசிபிளா? சரியா, உங்களுக்கு வந்து 2 விதமான விடைகள் இருக்கும். சரியா, சிலதுக்கு வந்து ஆம் அப்படின்னு முடிஞ்சிடும். இதுல வந்து ஆம்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இந்த முறை வந்து என்ன, நீங்க ப்ரிலிம்ஸ்ல இப்போ கடந்த டைம் வந்து இந்த அளவுக்குலாம் டிஎன்பிசி மேல கெட்ட பேர் கிடையாது. ஓஎம்ஆர் ஷீட்ல தவறு பண்ணதுனால பலவிதமான பிரச்சனை ஆகி போச்சு. அதனால ரிட்டைன் பண்ணதான் என்ன அவங்களுடைய அந்த குட்வில்ல வந்து ரிட்டைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. இந்த சென்ஸ் டிஎன்பிஎஸ்சியில் இன்டர்னலா தெர் ஆர் லாட் ஆஃப் ரிஃபார்ம்ஸ். இந்த சென்ஸ் செக்ஷன் 2 செக்ஷன்லாம் இப்போ போக முடியாது அவ்வளோ ஈஸியா. முன்னாடி இப்படிலாம் போனதுனால தான் அந்த பேப்பர் மாத்துறது இதெல்லாம் பண்ண முடிஞ்சது. செக்ஷன் 2 செக்ஷன் போக முடியாது. அன்அஃபிஷியலாக ஆஃபீஸுக்குள்ள யாரும் என்ட்ரி ஆக முடியாது. செக்ஷன் 2 செக்ஷன் போகிறதுக்கு என்ன பயோமெட்ரிக். சரிங்களா, ஸோ கம்ப்ளீட்லி மானிட்டரிங் எல்லாம் வந்து இன்டர்னலாக. முன்னாடி வந்து என்ன இந்த எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர் இதெல்லாம் வந்து ரிஃபார்ம் பண்ணாங்க. பட் என்ன உள்ள இருக்க ஓட்டையை அடைக்க மறந்துட்டாங்க. இந்த முறை வந்து என்ன அந்த ஓட்டையையும் அடைத்து கிட்டத்தட்ட வந்து என்ன ஒரு 90% சொல்லலாம் இது பண்ணலாம். பட் எது எப்படி இருந்தாலும் ரிட்டன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சீஸ் பண்ண முடியாது. சரியா, ஏன் பேப்பர் மாற்ற முடியாதுன்னு சொல்றேன்னா, உங்களுக்கு கடந்த 2019 மெயின்ஸ்ல இருந்து டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் எல்லாம் எவாலுவேஷன் அப்படிங்கிறது டிஜிட்டல் எவாலுவேஷன். சரியா, டிஜிட்டல் எவாலுவேஷன் அப்படின்னா வந்து யாருக்கு என்ன பேப்பர் போகும் அப்படிங்கிறதே தெரியாது. உங்க பேப்பர் வந்து போகுது அப்படின்னா டம்மி நம்பர் போட்டு ஸ்கேன் பண்ணிடுவாங்க. ஸ்கேன் பண்ணி சென்ட்ரல் சர்வருக்கு வந்து போயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் இருக்கணும், லேப்டாப் போட்டு சாஃப்ட்வேர் கம்பெனியில் உட்காந்துருப்பாங்க. அவங்க எவாலுவேட் பண்ணி முடிச்ச அடுத்த நிமிஷம் ஆட்டோமேட்டிக்கா என்ன சர்வரே அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். யார் பேப்பர் யாருக்கு வருதுன்னு தெரியாது. டம்மி நம்பரை வந்து நீங்க மேனுவலா போடும்போது இந்த நம்பருக்கு இந்த டம்மி நம்பர்னு தெரிய வந்துடும். சரியா, பட் சிஸ்டமே எல்லாமே பண்றதுனால அதை வந்து மனிப்புலேட் பண்றது அப்படிங்கிறது அவ்வளவு எளிமையான செயல் கிடையாது. அங்கேயும் நிறைய என்ன செக் வச்சிருக்காங்க. ஸோ டெக்னிக்கலா சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. சரியா, டெக்னாலஜி வந்து சில இடங்கள்ல என்ன பாசிட்டிவா பண்ணும், அதுல என்ன இந்த அளவு எடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு விஷயம், நம்ம ரிட்டர்ன்ல நல்ல மார்க் எடுத்துட்டோம்னா என்ன, நம்ம வந்து இந்த இன்டர்வியூல எவ்வளவு மார்க் போடுவோம் அவ்வளவு மார்க் போடுவோம். இல்ல நிறைய பேர் வந்து ரிட்டர்ன்லாம் விட்டுட்டு இன்டர்வியூக்கு எப்படியாவது அப்படிலாம் நல்ல இது பண்ணுவாங்க. அந்த கவலைகள்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம டார்கெட் வந்து என்ன, ரிட்டர்ன்லேயே ஒரு 550+ எடுத்துட்டோம்னா தாராளமா பயப்படாம ராஜா மாதிரி இருக்கலாம். எனக்கு குறைஞ்ச மார்க் போடியா, எனக்கு மார்க் வந்துடும் அப்படின்ட்டு தாராளமா நம்ம கான்ஃபிடென்ட்டா இருக்கலாம். சரியா, எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ நிறைய பேர் புதுசாக அதெல்லாம் சொல்றேன். பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3
பேப்பர் 1ல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் கல்ச்சர், சரியா? கண்டெம்பரரி இந்தியாவும் இது கீழே வந்துடும். பேப்பர் 1ல யூனிட் 2 வந்து சோஷியல் எக்கனாமிக் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, தமிழக இந்திய அளவிலான பொருளாதார பிரச்சனைகள். யூனிட் 3 அப்படிங்கிறது என்ன? மென்டல் அபிலிட்டி. இதுல யூனிட் 1 அண்ட் 2க்கு வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ். மென்டல் அபிலிட்டிக்கு 50 மதிப்பெண்கள் மட்டுமே. அதை நான் கீழே கொடுத்துருப்பேன். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பொலிட்டி இருக்கும், பொலிட்டி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் என்ன உங்களுக்கு வந்து பேப்பர் 2ல. இதுல பொலிட்டிக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ் இருக்கும். சாரி, நான் மார்க்கே சொல்லிடுறேன். இந்த இருக்கு இல்லையா, இந்த இதுக்கு 100 மார்க், சரியா? இதுக்கும் 100 மார்க், இந்தியன் பொலிட்டிக்கு 100 மார்க், இந்தியன் எக்கனாமிக் 100 மார்க். இந்த ரெண்டு என்னன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர்ல வந்துடும், சரியா? இது வந்து உங்களுக்கு செகண்ட் பேப்பர்ல வந்து வரும். இது வந்து உங்களுக்கு தேர்ட் பேப்பர்ல என்ன வரும். இந்த 75 மார்க் அப்படிங்கிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி என்ன உண்டு, தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், இது ரெண்டும் உங்களுக்கு வந்து என்ன பேப்பர் 2ல, ஜிஎஸ் பேப்பர் 2ல வரும். இந்த ரெண்டும் உங்களுக்கு எங்க வரும் அப்படின்னா வந்து ஜிஎஸ் பேப்பர் 3ல வந்துடும். இதுக்கு என்ன 75 மார்க். ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டிக்கு என்ன 50 மதிப்பெண்கள் தான். இது உங்களுக்கு பேப்பர்ல தான் வரும். இந்த வெயிட்டேஜ் ஏன் சொல்றேன்னா, நம்ம இந்த ஃபர்ஸ்ட் 400 மார்க்ஸை வந்து என்ன ஸ்கோர் பண்றதுக்கு இது பண்ணணும். ஏன்னா இந்த ரிமைனிங் சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவோம், இந்தியன் எக்கனாமி இருக்கு இல்லையா, எக்கனாமியையும் சோஷியல் இஷ்யூஸ் தான் நம்ம அப்ரோச் பண்ணுவோம். பிகாஸ் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இதுல என்ன ரொம்ப கவனம் செலுத்திருக்க மாட்டோம். நம்ம ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் எக்கனாமி என்ன படிப்போம், டேட்டாஸ், முதல் 5 ஆண்டு திட்டம், 2ஆம் 5 ஆண்டு திட்டம், ஹராட் டோமர், சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி, அப்படி இப்படின்னு எந்த 5ஆம் திட்டம் இப்படிதான் படிச்சுட்டு இருந்திருப்போம். பட் இப்ப மாறிடுச்சு. இந்த வருஷம் எக்கனாமிக் கொஸ்டினை பார்க்கும்போது ரஜினி சினிமா அப்படி தலையை சுத்திருச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, சரியா? அது சேலஞ்சிங். எக்கனாமில எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன ஆன்சர் பண்ணிடலாம், பட் இட் டேக்ஸ் டைம். அதனால வந்து அந்த மாதிரி, அதனால இந்த இதுக்கு முக்கியத்துவம், சரியா? அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்னாடி வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து ஜென்ரல் இது இருக்க மாதிரி இருந்துச்சு. இதே இருந்துச்சு அப்படின்னா வந்து ஜென்ரல் சயின்ஸ்ல இருக்கும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி எல்லாம் இருக்கும். இப்போ அதெல்லாம் கிடையாது. ஒன்லி ரீசன்ட் டெவலப்மெண்ட் தான். அடுத்து இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டிடியூஷன் தான், சரியா? உங்களுக்கு சிலபஸ் பத்தி கிளாஸ் நடத்தும் போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் டீடைல்டா ஓரியன்டேஷன் கொடுப்பேன், சரியா? பாத்துக்கலாம். என்விரான்மெண்ட் எக்காலஜி என்ன நமக்கு வந்து புதுசு, தமிழ்நாடு ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ் வந்து என்ன நமக்கு புதுசு கிடையாது, சரியா? ஆனா இதுல அப்ரோச் ஷுட் பி சேஞ்ச்டு. ஓகே, நீங்க ப்ரிலிம்ஸ்க்கு பண்ண அப்ரோச் அப்படிங்கிறது என்ன இங்க ஒர்க் அவுட் ஆகாது. அடுத்து ஜெனரல் மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட். ஓகே, அடுத்து இதற்கு முன்னாடி வந்து 3 மார்க் கொஸ்டின் இருந்தது, 8 மார்க் கொஸ்டின் இருந்தது, 15 மார்க் கொஸ்டின் இருந்தது. பட் 2019 மெயின்ஸ்ல இருந்து உங்களுக்கு இதெல்லாம் அப்படின்னா வந்து என்ன 10 மார்க் கொஸ்டின், 15 மார்க் கொஸ்டின், இந்த ரெண்டு மட்டும் தான். நான் உங்களுக்கு பேப்பரே காட்டுறேன். இதா இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஆக்சுவல் ஆன்சர் கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட். இதா இருக்கு இல்லையா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 மார்க் கேள்வி அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 பக்கம் இருக்க மாதிரி இருக்கும், ஒரு 2 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். 15 மார்க் கேள்வி அப்படின்னா என்ன ஒரு 2.5 பக்கம் இருக்கும். இதா இருக்கு இல்லையா? இது 15 மார்க் கேள்வி, 3 பக்கம் இருக்க மாதிரி இருக்கும். 2.5 to 3 பக்கம், சரியா? ஸோ அப்போ இந்த 10 மார்க் கேள்வி, 15 மார்க் கேள்வி அப்படிங்கிறது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். எப்படி?
சொல்லுங்க. யூ ஆர் கோயிங் டு ஆன்சர். கொஷின்ஸ் கம்மியா இருக்கும். நமக்கு நான் ஆன்சர் பார்ட்ட மட்டும் தான் கேட்கிறேன். முன்னாடி இருந்ததை காட்டிலும் இந்த பேஜஸ் அப்படிங்கிறது வந்து குறைஞ்சிருக்கு. அப்புறம் நமக்கு இந்த ரூல் அப்படிங்கிறதுனால சில டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி என்ன நம்மளால வந்து குறைவா எழுதினாலும் நிறைய எழுதின மாதிரி காமிக்க முடியும். சரியா? ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த பேப்பர்ல ஒரு அட்வான்டேஜ். ஸோ இதுதான் வந்து என்னன்னா இப்படித்தான் உங்களுக்கு கொஸ்டின் கம் ஆன்சர் புக்லெட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். ஓகே, இது வந்து ஃப்ரெக்கண்டா கேட்கப்படக்கூடிய கேள்வி. நீங்க டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி இந்த வருஷம் இன்ஸ்ட்ரக்ஷன் மாறும்னு நினைக்கிறேன். இவன் ப்ரிலிம்ஸ்லேயே பிளாக்னு சொல்றான், மெயின்ஸுக்கு என்ன சொல்ல போறான் அப்படிங்கிறது தெரியல. ப்ளூவா பிளாக்கா அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிடுறேன். பட் நீங்க என்ன பேனா யூஸ் பண்றீங்களோ அதே பென்னு தான் என்னன்னா கடைசி வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணணும். இப்போ வந்து ப்ளூனா ப்ளூ, பிளாக்னா பிளாக், அதுலேயும் நீங்க என்ன பேனா யூஸ் பண்றீங்களோ அதே பேனா தான் யூஸ் பண்ணணும். சரியா? நீங்க இடையில வந்து மைனர் வேரியேஷன் இருக்கலாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதெல்லாம் என்ன நீங்க லாஜிக்கலா யாருக்கு இது பண்றீங்க? எவாலுவேட்டருக்கு இது பண்றீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எக்ஸாம் எதுக்கு எழுதுறீங்க? சர்வீஸ் வாங்குறதுக்கு கிடையாது. எக்ஸாம் எதுக்கு எழுதுறீங்கன்னா எவாலுவேட் நல்ல மார்க் வாங்குறதுக்கு. சரியா? எவாலுவேட் நல்ல மார்க் வாங்கினா மட்டும்தான் என்ன சர்வீஸ் வாங்க முடியும். அதுதான் வந்து ரியாலிட்டி. நிறைய பேர் நினைக்கிறீங்கன்னா நல்லா எழுதுனா வந்துடும். உங்களுடைய ஆன்சர் வந்து எவாலுவேட்டரை சாட்டிஸ்ஃபை பண்ணா மட்டும்தான் என்ன யூ வில் கெட் குட் மார்க்ஸ். குட் மார்க்ஸ் வந்துச்சுன்னா என்ன நம்ம சர்வீஸ் வாங்க போறோம். அதனால நம்ம எழுதக்கூடியது வந்து யாருக்கு அப்படின்னா திருத்துறவருக்காக மட்டும்தான் நம்ம படிச்சு எழுதுறோம். நம்ம எங்க வேணாலும் படிச்சிருக்கலாம், அதெல்லாம் ரெண்டாவது. பட் அந்த விஷயம் தெரியாது. பேப்பர் கம்ப்ளீஷன் அப்படிங்கிற நல்ல மார்க் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. எப்போதுமே கொஷினுடைய டிமாண்டை நீங்க எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்றீங்க அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடிலாம் வந்து 2017 வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன், பிரிங் அவுட், இந்த ரெண்டு தான் இருக்கும். ரைட் அ ஷார்ட் நோட், அந்த ஒரு லிஸ்ட் அவுட்டு, இந்த ஒரு 4 டைப் தான் கேள்வி, அப்படியே எழுதலாம். இப்போ அப்படி கிடையாது. இப்போ என்ன கிரிட்டிக்கலி எக்ஸாமின், கிரிட்டிக்கலி அனலைஸ், இந்த கீ டைரக்டிவ் இல்ல கமாண்ட் வேர்ட்ஸ் சொல்றாங்க இல்லையா, இது எல்லாம் மாறிடுது. இது நிறைய பேருக்கு வந்து என்ன இந்த வார்த்தைகளே டிஎன்பிசி படிக்கிறவங்க இப்பதான் வந்து என்ன கேள்விப்படுறாங்க. ஈவன் சிவில் சர்வீஸ் பண்ணவங்க கூட என்னன்னா இந்த டிமாண்டை எந்த அளவுக்கு உள்வாங்கிக்கிட்டு ஆன்சர் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியல. நான் அடுத்து அண்டர்லைன் பண்ணலாமான்னா நீங்க முக்கியமான விஷயத்த அண்டர்லைன் பண்ணி காமிக்கலாம், பாக்ஸ் பண்ணி காமிக்கலாம், எது வேணாலும் பண்ணி காமிக்கலாம். ஆனா த சேம் பென் ஒன்லி ஷுட் பி யூஸ்ட். எழுதுறதுக்கு அடித்தல், திருத்தல், வாட் எவர் இட் இஸ், எல்லாத்துக்கும் வந்து நீங்க என்ன பேனா யூஸ் பண்றீங்க அதை தான் யூஸ் பண்ணணும். கேன் ஐ ரைட் ஒன் பேப்பர் இன் தமிழ், அனதர் இன் இங்கிலீஷ்? எழுதலாம். ஒரு பேப்பரை தமிழ்லையும் இன்னொரு பேப்பரை ஆங்கிலத்தில் எழுதலாம். ஆனா ஒரே பேப்பர்ல தமிழ் இங்கிலீஷ் எழுதக்கூடாது. பட் தேர் இஸ் an exception. பேப்பர் 2ல யூனிட் நம்பர் 3 இருக்கு பாருங்க, தமிழ்நாடு ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஹெரிட்டேஜ். அதை வந்து நீங்க இங்கிலீஷ்ல எழுதினா கூட அந்த ஒரு பார்ட்டை தமிழ்ல எழுதினாலும் எழுதிக்கலாம், இங்கிலீஷ்ல எழுதினாலும் எழுதிக்கலாம். சரியா? ஸோ அந்த ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. மற்றபடி வந்து ஒரே பேப்பர்ல தமிழ் இங்கிலீஷ் எழுதக்கூடாது. 2015 வரைக்கும் ஒரு கேள்வி தமிழ் எழுதலாம், ஒரு கேள்வி இங்கிலீஷ் எழுதலாம். அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் இருந்துச்சு. பட் இப்போ நமக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கிடையாது. ஓகே, இதுதாங்க முக்கியமானது, த செலக்ஷன் ஆஃப் ரைட்டிங் லாங்குவேஜ். ஓகே, இப்போ அவன் சொல்லிட்டு போயிருக்கேன். இதுல இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச சொல்றதை விட உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கோ அதான் ஆக்டிவேட் பண்ணணும். அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும், அடிக்கடி ஃப்ரெக்வெண்டா மாற்ற மாட்டாங்க. அது கான்ஸ்டன்டா தான் இருக்கும். ஆகாது. இந்த ஏன் தெரியுமா இதை கொண்டு வந்தாங்க? சீக்கிரம் திருத்தி முடிக்கலாம். 33 மார்க் கேள்வியை திருத்துறதுக்கு முன்னாடி உயிர் போயிடும். இது வந்து எங்க நான் லாஸ்ட் டைம் திருத்தினேன், அது வேற விஷயம். பட் இது பிராக்டிக்கலா எங்க ரிஃப்ளெக்ட் ஆகும்னா உங்களுக்கு ரிசல்ட் ப்ராசஸ் என்ன டிலே பண்ணும். அதனாலதான் இந்த ரிஃபார்ம் கொண்டு வந்தாங்களே தவிர்த்து மற்றபடி வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இதாயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. அந்த 3 மார்க்ஸ் அப்படிங்கிறது எவாலுவேட் நேரத்தை கன்சியூம் பண்ணும். நீங்க விரைவா ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னா என்ன இந்த விஷயத்தை தான் நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுக்காக தான். அதனால திரும்பவும் 3 மார்க்ஸ் வருமானா கண்டிப்பா கிடையாது. ஆகாது, அது கான்ஸ்டன்ட் தான், ஆகாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு பொறுத்தவரைக்கும் எதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. சரியா? அதனால ஓகே. வேற சரி, அடுத்து நிறைய பேர் எனக்கு தெரிஞ்ச பண்ண தப்பு என்ன தெரியுமா? இந்த ரைட்டிங் லாங்குவேஜை சூஸ் பண்ணதுல தான்.
எதுக்காக வந்து ரைட்டிங் லாங்குவேஜை வந்து உங்களுக்கு, அதாவது ரைட்டிங் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து நீங்க நினைக்கிற விஷயத்த கோர்வையா எழுதினா மட்டும்தான் என்ன உங்களோட நீங்க அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை சரியா பண்ண முடியும். அது எவாலுவேட்டர் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இல்ல இங்கிலீஷ்ல எழுதினா தான் மார்க் போடுவாங்க, தமிழ் எழுதினா மார்க் போட மாட்டாங்க, அப்புறம் என்ன இங்கிலீஷ்ல தான் நோட்ஸ் கிடைக்குது, இது மாதிரியான காரணங்களை நீங்க எடுத்து எக்ஸாமினேஷன் அப்ரோச் பண்ணீங்கன்னா எபிக் ஃபெயிலியர். சம் எக்ஸெப்ஷன் இருக்கும் எல்லாத்துலயும், அதே மாதிரி இதுலயும் உண்டு. ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து சப்போஸ் இப்ப நிறைய பேர் வந்து இங்கிலீஷ்ல எழுதுறதுக்கு வந்து அவங்களா விரும்பல, பட் தே மோட்டிவேட்டட். சரியா? என்ன சொல்றது அப்படின்னா வந்து நீங்க பிராக்டிகலா யோசிச்சு பாருங்க, அந்த பழைய பேட்டர்னுக்கு ஓரளவு ஓகேவா இருந்தது. சரியா? இப்ப நீங்க கிரிட்டிக்கலி அனலைஸ் இல்ல கமெண்ட் இது மாதிரியான கேள்வி உங்களுடைய ஓன் தாட்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க மெமரி பண்ணி எழுத வேண்டிய எந்த இதுவுமே கிடையாது. அப்போ எங்கேயாவது நீங்க எழுதும் போது திடீர்னு ஒரு வெக்காபுலரி ஸ்ட்ரைக் ஆகாது. சரியா? தமிழ் எழுதுவீங்க இல்ல இங்கிலீஷ்ல எழுதுவீங்க, திடீர்னு வந்து ஏதாவது ஒரு வெக்காபுலரி ஸ்ட்ரைக் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல நீங்க 5 நிமிஷம் அப்படி ஸ்ட்ரக் ஆவீங்க. ஸோ இதே இது தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்ல எழுதி தமிழ்ல சில பேர் எடுப்பாங்க இல்லையா, எழுதுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். பட் இங்கிலீஷ்ல எழுதுறவங்க பிரச்சனை கிடையாது. அதனால தமிழ்ல இருந்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுங்க. அவர் சொல்றாரு, சீனியர் சொன்னாரு, இங்கிலீஷ்ல எழுதுறவங்க அதிகமா பாஸ் பண்றாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த எந்த மொழியில உங்களால வந்து திருத்துறவருக்கு கன்வே பண்ண முடியுதோ அந்த லாங்குவேஜை தான் நீங்க சூஸ் பண்ணணுமே தவிர்த்து எனக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கி சீனியர் சொன்னார் தான் கடைசி நீ பாதிக்கப்படக்கூடியது யாரு? நீங்க தான். சரியா? ஸோ இதுல வந்து தெளிவா இருந்துக்கோங்க. பட் ஜென்ரலா என்ன அப்படின்னா வந்து இங்கிலீஷ்ல அதிகமான பேர் எழுதுறதுனால அதிகமா இங்கிலீஷ்ல டாப்பர் வர்றாங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து குறைவா தான் எழுதுறாங்க. பட் சில இடங்கள்ல என்ன என்னால வந்து இதை உறுதியா சொல்ல முடியல. சில இடங்கள்ல இங்கிலீஷ்ல எழுதுறவங்களுக்கும் தமிழ் எழுதுறவங்களுக்கும் பார்ஷியாலிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சில இதுல சொல்ல முடியல, சில இதுல வந்து சொல்ல முடியுது. லாஸ்ட் டைம்ல வந்து என்னெல்லாம் சொல்ல முடியல. ஆனால் முன்னாடி உள்ள வருஷத்துல என்ன தமிழ் எழுதுனா வரல அப்படிங்கக்கூடிய எண்ணங்கள் நிறைய இருந்தது, நானே ரியலைஸ் பண்ணியிருக்கேன். பட் லாஸ்ட் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து அப்படி எனக்கு பார்ஷியாலிட்டி பார்த்த மாதிரி தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ தமிழா இங்கிலீஷா அப்படிங்கிறத காட்டிலும் கேள்விக்கான விடை இருக்கா அப்படிங்கிறத மட்டும்தான் ஒரு சர்வீஸ் கமிஷனா ஒரு எவாலுவேட்டரா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஈவன் இந்த போன மெயின்ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன நம்மளுடைய தமிழ்நாடு வரலாறு பண்பாடு முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறதுனால இந்த டே வந்து என்ன அதுலேயும் சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால வந்து எந்த மொழி உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? இன்னொன்று எப்படி சூஸ் பண்றதுன்னா ஒரு விஷயத்தை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலையுமே எழுதி பாருங்க. எழுதி பார்க்கும்போது நீங்க ப்ரிப்பேர் பண்ண விஷயத்த அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப விரைவாகவும் டு த பாயிண்ட் எழுதுறதுக்கும் எந்த மொழி உங்களுக்கு ஆப்டா இருக்கோ அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். அதை விட்டுட்டு இங்கிலீஷ் தமிழ் அப்படின்னு இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் என்ன சிக்கல். சரியா? ஓகே. ஸோ என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா நான் பேனா வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுது அப்படிங்கிறத நான் முக்கியமா சொல்லுவேன். இது வந்து முதல் இருக்கிறது வந்து ட்ரைமேக்ஸ். சரியா? கம்பெனி வந்து மாறிடுச்சு. அடுத்து வந்து ஹவுசார், அடுத்து வந்து பைலட்ல வந்து V5 அண்ட் V7 ரெண்டுமே இருக்கும். இந்த 4 பேனாவில் உங்களுக்கு எது ஆப்டா இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்ல எனக்கு பால் பாயிண்ட் தான் வரும் அப்படின்னா நீங்க தாராளமா எழுதுங்க. ஜெல் பேனா தான் வரும் அப்படின்னா உங்களுக்கு எழுதுங்க. சரியா? இது பொதுவான சஜஷன். இந்த பேனாலாம் கிடையாது. அது முன்னாடி வந்து லாஸ்ட் இயர் நானே சொல்லியிருப்பேன், ஏன் பால் பாயிண்ட் எழுதாதீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி வந்து பேப்பர் திருத்ததுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தெரியாது முன்னாடி எல்லாம். இப்பெல்லாம் அப்படி ரொம்ப இல்லை, உடனே ரிசல்ட் போட்டுறாங்க. நீங்க வந்து பால் பாயிண்ட்ல எழுதுனீங்க அப்படின்னா ஒரு 7-8 மாசம் உங்க பேப்பர் வைக்கும்போது என்ன ஆகும்னா அப்படியே ஆயிலி ஆயிடும். அந்த எண்ணெய் படிஞ்சிடும், பின்னாடி ஒரு மாதிரி பாக்குறதுக்கே பிளர்ரான மாதிரி இருக்கும். அதனால பால் பாயிண்ட்ல வேண்டாம்னு சொல்லுவேன். பட் இந்த முறை என்ன நீங்க இந்த பேனா உங்களுக்கு சூட்டபிளா இருந்தா இந்த பேனால எழுதிக்கலாம். அப்படிலாம் என்ன பால் பாயிண்டோ இல்ல ஜெல் பெண்ணோ அதாவது வந்து உங்க கையெழுத்துக்கு நீங்க எழுதக்கூடிய வேகத்திற்கு எந்த பென் அப்படிங்கிறது சூட்டபிளா இருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். அந்த பேனாவை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். இது வந்து என்ன பொதுவான சஜஷன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன இந்த ஹவுசார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஐ திங்க் இட் இஸ் குட். நான் பர்சனலா சஜஸ்ட் பண்றது இது ஒன்று. பைலட் V5 அண்ட் V7 இருக்கும். சில பேருக்கு நீங்க எழுந்ததுக்கு அப்புறம் நான் சொல்லுவேன். சரியா? சில பேருக்கு இந்த 0.5 எழுதுனா எழுத்து சிறுசா இருக்கும், 0.7 எழுதுனா என்ன பெருசா வரும். அது உங்க பேப்பரை பார்த்துட்டு உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஃபீட்பேக் கொடுப்போம் இல்லையா, அப்ப நம்ம பேனா மாத்துறதா பிளாக்கா ப்ளூவா அப்படிங்கிறத நம்ம அப்போ வந்து பாத்துக்கலாம். பட் பொதுவா என்ன எந்த பேனானாலும் இப்பத்துல இருந்தே சூஸ் பண்ணி எல்லா விஷயத்துக்கும் அதே என்ன நீங்க வந்து எழுதுறதுக்கு வந்து உங்களை பழக்கப்படுத்திக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் படிப்பாங்க, எக்ஸாமினேஷன்ல போய் என்ன ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு பேனா எழுதிட்டு போய் எக்ஸாம் ஹாலுக்கு ஒரு பேனா கொண்டு போய் கையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும், வேகமா எழுத முடியாது. அங்க போய் நமக்கு தேவையில்லாம வந்து என்ன ஒரு இரிட்டேட்டிங்கான ஃபீல் வரும்.
ஸோ அதனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். நான் சொல்ற மாதிரி என்ன, நம்மளுடைய எல்லாமே வந்து அந்த கடைசி 3 மணி நேரத்தை எப்படி அப்படிங்கிறதுலாம் இருக்கணும். எங்க வேணாலும் படிக்கலாம், பட் அந்த கடைசி 3 மணி நேரத்தை நம்ம எப்படி வந்து ப்ராக்டிக்கலா கொண்டு போக போறோம் அப்படிங்கிறதுலாம் என்ன நம்மளுடைய இது இருக்கணும். சரியா? ஓகே, ஆன்சர் பிரசன்டேஷன். திருத்துறவங்களை பொறுத்து தான் எதிர்பார்ப்பாங்க. எக்ஸாமினேஷன் எக்ஸாம் ஆஃப் கொஸ்டின் அண்ட் ஆன்சர். நோபடி இஸ் ரியலி இன்ட்ரெஸ்டட் இன் வேர் யூ டிட் கோச்சிங், which books you referred, how many hours you studied, what was your study method, etc etc etc. இதெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்களுக்கு தேவை உங்க குவாலிட்டி ஆஃப் ஆன்சர். இந்த கேள்விக்கான விடை வந்து என்ன, இந்த பையன் கொடுத்துருக்கானா இல்ல இந்த கேண்டிடேட் கொடுத்துருக்காரா அப்படிங்கிறத தான் டெஸ்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து நீங்க அந்த இன்ஸ்டியூட்டா இந்த இன்ஸ்டியூட்டா, அந்த புக் படிச்சீங்களா இந்த புக் படிச்சீங்களா, இதெல்லாம் கிடையாது. இன்னொன்னு சொல்றேன், எல்லா புக்லையும் கண்டென்ட் அப்படிங்கிறது, கோர் கண்டென்ட் அப்படிங்கிறது சேம் தான். நிறைய பேர் அது தெரியாம லட்சுமிகாந்த், பட் நான் என்ன சொல்றேன், பொலிட்டிக் வந்து லட்சுமிகாந்தை விட இந்த வட்டம் நீங்க கணேஷ் சுப்பிரமணியம் அவர் புக்கு போட்டிருக்காரு, இந்தியன் பொலிட்டி அண்ட் கவர்னன்ஸ்னு. அந்த புக் இட்ஸ் அனலிட்டிக்கல் ஓரியன்ட். சரியா? நான் லட்சுமிகாந்த் சஜஸ்ட் பண்ணல, ஏன்னா லட்சுமிகாந்த் வந்து யூ கேன் அப்ரோச் த ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் ஒன்லி. நீங்க நான் கொஞ்சம் அனலிட்டிக்கலா பாத்தீங்கன்னா லட்சுமிகாந்தை பொறுத்த வரைக்கும் ஃபேக்சுவலா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியுமே தவிர்த்து கொஞ்சம் அனலிட்டிக்கலா ஆன்சர் பண்றதுக்கு லட்சுமிகாந்த் அந்த அளவுக்கு இதா இருக்காது. நீங்க ஒரு புத்தகத்தை ஃபாலோ பண்ணலாம், நானும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் வந்து கொடுப்பேன். சரியா? சரியா? ஸோ இதுதான் நம்ம இங்க எழுதக்கூடிய இதுதான் என்ன நம்மளுடைய இது வந்து நிர்ணயிக்கும். சரியா? ஓகே, ப்ரெசன்டேஷனை பொறுத்த வரைக்கும் இதை மட்டும் அப்சர்வ் பண்ணுங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து, ஓகே, இதை எவாலுவேஷன் பத்தி உங்களுக்கு சொல்லல இல்லையா? மறந்துட்டேன். உங்களுக்கு இப்படிதாங்க மார்க் போடுவாங்க. உங்க பேப்பர்ல எந்த இடத்துலயும் ஒரு சின்ன கீறல் கூட இருக்காது. சரியா? நினைக்கிறேன்ல இப்படி திருத்துவாங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்க பேப்பர் நீங்க எப்படி எழுதி கொடுத்தீங்களோ அப்படியே ஸ்கேன் பண்ணி டிஜிட்டலா பத்திரமா இருக்கும். எந்த இடத்துலயும் சின்ன கீறலோ கிறுக்கு எதுவுமே இருக்காது. சரியா? இதுல போடுவாங்க இருக்கு இல்லையா? இது எவாலுவேஷன் 1. 1வது கேள்விக்கு முதல் தத்துவம் 4 மார்க் கொடுத்துருக்காரு. இவர் எவ்வளவு மார்க் கொடுத்துருக்காரு? 4.5 மார்க் கொடுத்துருக்காரு. சரியா? இந்த மாதிரி 2 எவாலுவேஷன் பண்ணி இப்ப இதுல வந்து என்ன ஓவரால் உங்களுக்கு எவ்வளவு வருது ஸ்கோரு? டோட்டல் மார்க் 108 வருதா? இந்த 108 110 110 பிளஸ் 108.5 டிவைடட் பை 2, இதுதான் உங்களுடைய பேப்பர் 1ஓட ஆக்சுவல் மார்க். புரியுதா? அப்ப நான் ஏன் திரும்ப திரும்ப எவாலுவேட்டர்னு சொல்றேன் அப்படின்னா வந்து, எவாலுவேட்டர் நம்ம எந்த அளவுக்கு இது பண்றோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன we can get அதிகமான மார்க். புரியுதா? அப்ப எவாலுவேட்டர் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணணுமே தவிர்த்து மற்ற விஷயங்களை நம்ம இது பண்றோம். அதனால இதுதான் உங்களுக்கு பேப்பர் 2லயும் அதே மாதிரி தான் இருக்கும். சரியா? இந்த ரெண்டுலையும் வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் வந்து என்ன, ஒரு 20% 30% மேல போச்சுன்னா தேர்ட் எவாலுவேஷன் போகும். இப்போ இதுல 110 இருக்கு, முதல் 108 போட்டிருக்காரு, இதுல 150 மார்க் கொஞ்சம் வச்சுக்கோங்களேன், 3வது எவாலுவேஷன் இந்த பேப்பர் போகும். பட் மேக்ஸிமம் என்ன 2 எவாலுவேஷன் தான். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா வந்து எவாலுவேஷன் மெத்தட். இது ஆர்டி நீங்க எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆர்டியில் கொடுப்பாங்க. இந்த வருஷம் அப்படி இருக்காது, நீங்களே பணம் கட்டி டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். தெர் இஸ் a lot of ரிஃபார்ம் கொண்டு வந்துட்டாங்க. இனி வரக்கூடிய டிஸ்கிரிப்டிவ் எக்ஸாமினேஷன்ல நீங்க ஆர்டிஐ போட வேண்டாம், வெப்சைட்ல போயிட்டு பணம் கட்டினீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு கொண்டுருவாங்க, டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? லாஸ்ட் டைம் எழுதுனவங்க முடிஞ்சா உங்க பேப்பரை வாங்கி பாருங்க. சரியா? ஓகே, அதாவது சொல்லிடுறேன், ஒரு 8 மார்க் ஒரு 10 மார்க் கேள்வி இருக்கு இல்லையா, 10 மார்க் கேள்விக்கு மேக்சிமம் 8 மார்க் போடுவாங்க. ஒரு 15 மார்க் கேள்விக்கு மேக்சிமம் என்ன ஒரு 13 மார்க் போடுவாங்க. ஆவரேஜா நல்லா இருந்துச்சுன்னா 12 மார்க் போடுவாங்க. சரியா? அதனால அந்த மாதிரி தான் வரும். ஆவரேஜா அவங்க 12 மார்க் 7.5 மார்க் 7 மார்க் வரும். ரெண்டையும் கூட்டும் போது முன்ன பின்ன இருக்கு இல்லையா, அதனால அந்த அளவு தான் இருக்கும். ஓகே, முதல் விஷயம் என்னன்னா இங்க அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கொஸ்டின். இதுலதான் என்ன நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு. எல்லாரும் பொதுவா ஒரு கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்றீங்க? ஈவன் நீங்க ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் கூட கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர் கூட கன்சிடர் பண்ணலாம். அதுல அந்த கொஸ்டின்ல ஒரு வார்த்தை நமக்கு தெரிஞ்சுன்னா என்ன கொஸ்டின் ஈஸி.
ஆப்ஷனையும் பார்க்கறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு தெரிஞ்ச வார்த்தை வந்துச்சுன்னா அதுக்கு சரியான விடையை தான் கேட்டிருப்பான்னு கீழே டிக் பண்ணி வச்சிருவான். அதுக்கப்புறம் தான் சொல்லியிருப்பான் தவறான விடையை தேர்ந்தெடுல சரியற்ற விடையை தேர்ந்தெடுப்பான். அப்புறம் கீ பார்க்கும்போது தெரியும், ஓ இன்கரெக்ட் ஆன்சர் கேட்டிருக்கானா. அதே மாதிரிதான் என்ன அப்படின்னா இந்த டிஸ்கிரிப்டிவ்லையும் இந்த கேள்வியை நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க உங்களால எழுத முடியும். பொதுவா எல்லாரும் மேனேஜ் பண்ணுவாங்க, சரியா? நம்மளை பொறுத்த வரைக்கும் மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத கொஞ்சம் ஃபோக்கஸ்டா மேனேஜ் பண்ணணும், சரியா? அதுக்காண்டி அப்படி 2 the point எழுத முடியும்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். நம்ம ஃபோக்கஸ் பண்றத கொஞ்சம் அட்டென்டிவா ஃபோக்கஸ் பண்ணோம்னா இட் வில் பி பெஸ்ட், சரியா? ஹேண்ட் ரைட்டிங் நிறைய பேருக்கு இருக்கும், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணுமா சார் அப்படின்னு. உங்க பேப்பரை நான் இப்படி பார்க்க கூடாது, சரியா? உங்க பேப்பரை நான் எப்படி பார்க்கலாம்னா இப்படி பார்த்தா ஓகே எனக்கு லெஜிபிளா இருக்கா, இட்ஸ் ஓகே ஃபைன். மற்றபடி அழகா அச்சடிச்ச மாதிரி எழுதணும் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாமினேஷனை ஒரு நாள் ஃபுல்லா எழுதினாதான் அச்சடிச்ச மாதிரி அழகா எழுத முடியும். அது ப்ராக்டிக்கலா இருக்கு. சில பேர் எழுதுவாங்க, அவங்க முதல்ல இருந்து எழுதி பழக்கம் இருக்கு, எழுதுவாங்க. மற்றபடி உங்க ஹேண்ட் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி பார்த்தா போதும், சரியா? அடுத்து சார் பாயிண்டா எழுதவா பேராகிராஃபா எழுதவா? இதுவும் நிறைய பேர் பண்ற தப்பு. இந்த பாயிண்டா எழுதியே நிறைய பேருக்கு லாஸ்ட் டைம் அடிபட்டுருப்பாங்க. நான் ஓப்பனா சொல்றேன், சரியா? இந்த பாயிண்டா பேராகிராஃபா அப்படிங்கிறத எது டிசைட் பண்ணும் அப்படின்னா த நேச்சர் ஆஃப் த கொஸ்டின் தான் டிசைட் பண்ணும், சரியா? நீங்க இந்த கேள்வி இருக்கு வரேன். கிரிட்டிக்கலி அனலைஸ் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இந்த ஆக்டுக்கு பாயிண்டா எழுத முடியுமா, பேராகிராஃபா எழுத முடியுமா? பாயிண்டா எழுதலாம், பட் ரைட்டிங்க்கும் ஆன்சரிங்க்கும் வித்தியாசம் இருக்கு, புரியுதா? ரைட்டிங் அப்படின்னா நீங்க எழுதுறது, இது தொடர்பாக உங்களுக்கு என்னெல்லாம் தோணும் எழுதி வச்சிருவீங்க. ஆனா ஆன்சரிங் அப்படிங்கும்போது என்ன, அதுல சில மாற்றங்கள் நம்ம கிரிட்டிக்கலி அனலைஸ் த டிஃபெக்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட். இதை பாயிண்டாவும் எழுதலாம், பேராகிராஃபாவும் எழுதலாம். பட் இதுக்கு த பெஸ்ட் அப்ராப்ரியேட் அப்படின்னா என்ன, பேராகிராஃப். நீங்க ஒவ்வொரு கூறுகளை ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் அந்த இதனுடைய இது இருக்கு இல்லையா, டயார்ச்சியா இதுவா அப்படி எழுதுறீங்கன்னா அதை நீங்க அனலைஸ் பண்ணும்போது அதை ஒரு சப்ஹெட்டிங் கொடுத்து அதை என்ன கொஞ்சம் எலாபரேட்டா நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். அப்போ பாயிண்ட் அப்படிங்கிறது எல்லா கேள்விக்கும் சூட்டபிள் ஆகாது. அதே மாதிரி பேராகிராஃப் அப்படிங்கிறதுக்கு என்ன எல்லா இதுவும் சூட்டபிள் ஆகாது. அது பழைய இதுக்கு லிஸ்ட் அவுட்லாம் வச்சுக்கலாம். இப்போ என்ன அவன் எப்படி கேட்கறான்னா டிஸ்கஸ்ன்னு கேட்கறான். அப்புறம் என்ன இந்த எலாபரேட்டுங்கிற வார்த்தை இந்த இதுல இல்ல டிஸ்கஸ். அப்புறம் பாருங்க எனுமரேட், இது ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஓகே, இந்த கேள்வியை புரிஞ்சு சொல்லுங்களேன் பார்ப்போம். அவன் கேட்டிருக்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுக்கு ரெண்டா பிரிச்சுக்கணும், சரியா? எப்போதுமே டிஸ்கிரிப்டிவ் பொறுத்த வரைக்கும் உங்களால ஒரு கொஸ்டின் பேப்பரை எந்த அளவுக்கு பிரேக் பண்ணி பார்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உங்களால நல்லா பண்ண முடியும். ஸோ முதல் விஷயம் பாத்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கணும். ஒன்று எக்ஸ்பிளைன் அபவுட் த நேஷனல் எம்ப்ளம், சரியா? அடுத்த பார்ட் என்ன, நேச்சுரல் சிம்பிள்ஸ், சரியா? ஆனா எல்லாரும் என்ன நேஷனல் சிம்பிள்ஸ்னு எல்லாத்தையும் எழுதி வைப்பீங்க. அவன் கேட்டிருக்கிறது என்னன்னா தேசிய இயற்கை சின்னங்கள். நம்ம என்ன எழுதுவோம்னா தேசிய சின்னங்கள். பட் ட்விஸ்ட் புரியுதா? இதுலதான் எல்லாரும் எழுதிக்கிட்டு எனக்கு அவ்வளவு மார்க் வரல எவ்வளவு மார்க் வரல. ஸோ இதெல்லாம் இட்ஸ் அ ஃபேக்ட் அண்ட் ரியாலிட்டி. நம்ம எந்த அளவுக்கு கொஸ்டினை உள்வாங்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளால குவாலிட்டி ஆஃப் ஆன்சர்ஸை டெலிவர் பண்ண முடியும். ஹலோ ஹலோ, இப்ப புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ இது விஷயம். அடுத்து ஸ்டிக் வித் ஃபாண்ட் சைஸ். இது பேஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் கேரக்டர், சிலர் அவங்கள பொறுத்து நான் சொல்லுவேன். அடுத்து யூசேஜ் ஆஃப் சிம்பிள் வேர்ட்ஸ். எப்போதுமே ரொம்ப எளிமையான வார்த்தைகளை நம்ம என்ன பயன்படுத்தணும். தமிழ்ல எழுதுனா தூய தமிழ்லாம் பயன்படுத்தக்கூடாது. நடைமுறையில் என்ன இருக்கோ அதை பயன்படுத்தணும். இங்கிலீஷ்ல எழுதுனா என்ன நம்ம நார்மலா பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அதை பயன்படுத்தணும். நம்ம சசி தரூர் அளவுக்குலாம் என்ன இங்கிலீஷ் யூஸ் பண்ணணுமான்னா கண்டிப்பா கிடையாது. சசி தரூரோட இங்கிலீஷ் கேட்டா என்ன, யாராவது கேட்டிருக்கீங்களா? அவரோட இன்டர்வியூலாம் சசி தரூரோட பேச்சு இதெல்லாம் கேட்டிருக்கீங்களா? அது நார்மலா இருக்காது, சரியா? அது என்ன நம்மளோட ஒன்றி போகாது. அது நம்மளை அந்நியப்படுத்தும். நமக்கு தெரிந்த ஆங்கிலத்தோட அவரோட ஆங்கிலத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா அது நம்மளை அந்நியப்படுத்தும். அதனால அந்த அளவுக்குல சிம்பிள் கிராமட்டிக் எரர்லாம் கிடையாதுங்க. நீங்க சொல்ற விஷயம் எவ்வளவு புரியணும், அவ்வளவுதான். அதுக்கு என்ன விதமான சிம்பிளான வார்த்தைகளை பயன்படுத்தணுமோ அது மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தலாம். அடுத்து வேல் லிமிட் பெர் பேஜ், இதையும் நான் உங்களுக்கு சொல்லுவேன், சரியா?
ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு நிறைய எழுதணும் அப்படிங்கிறதுக்காண்டி குட்டி குட்டி எழுத்தா எழுது நிறைய எழுதுவாங்க. கடைசி என்ன ஆகும், ஒரு பக்கத்து எழுதுறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடும், பேப்பரும் இதாகாது. இந்த மாதிரி சிக்கல் இருக்கு. இதை நான் சொல்றேன். சரியா? ஓகே, இப்பதான் முக்கியமான பார்ட்டுக்கு வந்திருக்கோம், த ரீசன்ட் ட்ரெண்ட். இதற்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன, லிஸ்ட் அவுட், பிரிங் அவுட், எக்ஸ்பிளைன், எனுமரேட், எலாபரேட், ரேர்லியா என்ன, டிஸ்கஸ், இதுதான் வரும். இந்த டைரக்டிவ் வேர்ட்ஸ் தான் வருமே தவிர்த்து அனலைஸ், கிரிட்டிக்கலி அனலைஸ், கமெண்ட், எல்லாம் எனுமரேட், இது மாதிரியான அந்த நிறைய டைரக்டிவ் வேர்ட்ஸ் இருக்குல்ல. டைரக்டிவ் வேர்ட்ஸ் நாளைக்கு சொல்லுவேன் உங்களுக்கு. நாளைக்கு எக்கனாமிக் மட்டும் என்ன உங்களுக்கு ஆன்லைன்ல இருக்கும், அதுக்கப்புறம் என்ன ஆஃப்லைன்ல இன்ஸ்டியூட் ஃபங்க்ஷன் ஆயிடும். சரியா? அப்போ அந்த மாதிரி டைரக்டிவ் வேர்ட்ஸ் எல்லாம் என்ன, இது மாறி இருக்கு. அப்போ இந்த நேச்சர் ஆஃப் கேள்வி கேட்கக்கூடிய தன்மையே வந்து மாறி இருக்கு. இன்னொன்னு வந்து ஸ்கூல் புக் பேஸ்டா இதை அப்ரோச் பண்ணலாமான்னா, ஸ்கூல் புக் இஸ் த பேசிக். நான் ஸ்கூல் புக் படிக்கக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன். யூ மஸ்ட் ஸ்டடி ஸ்கூல் புக். பட் அதை வந்து என்னன்னா ஒரு பேசிக்காக தான் வச்சுக்கணும். அந்த பேசிக் உங்களுக்கு எங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எல்லா கேள்விகளுக்கும் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கறதுக்கு நம்ம எஸ்சிஆர்டி புக்குடைய அந்த கண்டென்ட் பக்காவா பொருந்தும். அவன் வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து என்ன ரொம்ப ஒரு அட்ராக்டிவா இருக்கும், அதுக்கு அந்த இன்ட்ரோடக்ஷனை வந்து எடுத்துக்கலாமே தவிர்த்து, பட் என்டையர் ஆன்சருமே என்ன ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி பண்ண முடியுமான்னா முடியாது. பழைய இதுல பண்ணலாம், இந்த இதுல போய் கேள்விக்கூடிய தன்மையே வந்து மாறுறதுனால அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்க என்ன பண்ணணும், நம்ம நிறைய விஷயங்கள் என்ன நம்ம ஓனா எல்லா கொஸ்டினையும் என்ன இன்டர்பிரட் பண்ற மாதிரி இருக்கு. சரியா? இந்த இருக்கு பாருங்க. ஸோ சப்ஜெக்ட் அதே மாதிரி வெயிட்டேஜ் ஆஃப் சப்ஜெக்ட் வந்து மாறிடுச்சு. அடுத்து ஆம்பிகஸ் கொஸ்டின், ஓப்பன் டு மோர் தென் ஒன் இன்டர்பிரேஷன். வரேன். இந்த கேள்விகளை எடுத்துக்கலாம். இப்போ இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் எப்படி, இதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை பற்றி எழுதுக, அப்புறம் என்ன ஒற்றுமையாமை எழுதுன்னு இருக்கும். இப்போ வந்து என்னன்னா வேரியஸ் மூமெண்ட்ஸ், இதை ஒரு ஸ்பிளிட்டு. சரியா? அடுத்து வந்து என்னன்னா ராத பார்ட்டிசிபேஷன் ஆஃப் மாஸ் இன் டு த மூமெண்ட், அடுத்து டிஸ்கஸ் பண்ணணும். சரியா? நீங்க இதை எழுத மட்டும் கூடாது. இப்போ நீங்க வந்து நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் பத்தி இது பண்றீங்கன்னா அதுக்கடுத்து என்ன, அதை நீங்க வந்து போத் பாசிட்டிவ் நெகட்டிவ் என்ன நீங்க இது பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கொஸ்டினுமே என்ன மோர் தென் சோஷியல் இஷ்யூஸ் போகலாம். இல்லை சோஷியல் இஷ்யூஸ் தான் இது போகலாம். காங்கிரஸ் கட்சி பற்றி ஒரு நல்ல கேள்வி இருக்குமே. அதுக்கு முன்னாடி ப்ரிலிம்ஸ்க்கு வந்து நம்ம காங்கிரஸ் கட்சி தான் என்ன 1884 இங்க மாநாடு, 85ல முதல் மாநாடு, 86ல 2வது மாநாடு, இப்படிதான் படிச்சிருப்போம். இப்போ அந்த கேள்விலாம் கிடையாது. த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வாஸ் நாட் மெர்லி எ பார்ட்டி பட் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இதுக்கெல்லாம் நம்ம அப்ரோச் நான் சொல்றேன், நம்ம பொதுவாக ப்ரிலிம்ஸ்க்கு அப்ரோச் பண்ணியிருக்கிறதுனா ஐஎன்சி 1885 முதல் தலைமையேற்றவர் யாரு, 1886 சென்னையா கொல்கத்தாவா, 87 அதுக்கப்புறம் 96ல சென்னையில் நடந்தது, 20ல் எவர் பார்ட்டிசிபேட், இப்படிதான் படிச்சிருப்போம். ஆனா கேட்கிறான் பாருங்க, அது வந்து வெறும் கட்சி மட்டுமல்ல, தேசிய இயக்கத்தினுடைய ஒரு அங்கம் அப்படின்னா எழுதிடலாம். அவன் அனலைஸும் பண்ண சொல்றான். அதுக்கு அடுத்து நீங்க என்ன எழுதணும், அது எப்படி வந்து எவால்வேட் ஆச்சு, எந்த அளவுக்கு மக்களுடைய இதுவாச்சு அப்படிங்கறது எழுதணும், அதனுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன நேஷனல் மூவ்மெண்ட்ல எழுதி எலாபரேட்டா பார்க்கணும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் என்ன இந்த புதிய பேட்டர்ன், ரைட், இதெல்லாம் வந்து போயிடுச்சு. சரியா? இதெல்லாம் இப்போ வருது, எவால்வேட், கிரிட்டிக்கலி அனலைஸ், கமெண்ட், ஜஸ்டிஃபை எல்லாம் வருது. ஸோ இதெல்லாம் நம்ம அதுக்கப்புறம் என்னன்னா வெறுமனே வித் ஃபேக்சுவல் அப்படிங்கிறத வச்சு மட்டும் எழுத முடியாது. இதற்கு முன்னாடி இருந்ததுக்கெல்லாம் என்ன ஃபேக்சுவலை வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். பட் இங்க ஃபேக்சுவல் அஸ் வெல் அஸ் என்ன இது, அதே மாதிரி என்ன நான் சொன்ன மாதிரி என்ன பாயிண்டோ பேராகிராஃபோ இதெல்லாம் பண்ண முடியுமான்னா கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, அதை பண்ண முடியாது. ஸோ அப்போ ஒவ்வொரு கேள்வியும் வந்து இனிக்கும், அந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்றது என்ன மாறும், த சேம் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமான்னா கண்டிப்பா முடியாது. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான அடுத்தடுத்து வரேன். ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து அந்த கேள்விக்கு என்ன கேட்டிருக்கானோ அது தொடர்பா எழுதுறது. ரைட்டிங் அப்படிங்கிறதுனா என்ன, அந்த கேள்வி தொடர்பா நம்ம எழுதுறது.
இப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து என்ன இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியா நம்ம எப்படி எழுதுவோம் தெரியுமா? ரெண்டாவது ஆன்சர் தான் என்ன நம்ம எப்பவுமே எழுதக்கூடியது இந்த இருக்குல்ல, இதுதான் ஐஎன்சி. என்ன இந்த இந்தியன் நேஷனல் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது ஐஎன்சியா மாறுச்சு. அப்புறம் முக்கியமான கூட்டம் போட்டாங்க. சுதந்திர தினத்துக்கு சுதந்திரம் வாங்குறதுக்கு என்ன முக்கியமா தலைவர்களை பத்தி எழுதுவோம். ஆனா முதல் அப்படிங்கிற அந்த ஃபர்ஸ்ட் அந்த முழுமையான ஆன்சர் பண்ணா என்ன, இந்த அந்த கேள்வி டிமாண்டை நம்ம எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்றோம் அப்படிங்கறதான் வேணும். சரியா? பொதுவா அந்த ஐஎன்சியை பத்தி மட்டும்தான் எழுதுவோம். ஆனா அந்த கேள்விக்கான ஆன்சரை நம்ம முழுமையா எழுத மாட்டோம். அடுத்தடுத்து சரியா? ஓகே, கண்டென்ட் மட்டும் இருந்தா போதுமா? அடுத்த கேள்வி. நிறைய பேர் நினைக்கிறீங்க இல்லையா, கண்டென்ட் மட்டும் இருந்தா போதுமா? எல்லாரும் கண்டென்ட் கொடுக்க முடியும், கண்டென்ட் தெரிஞ்சுக்க முடியும். ஆனா தெரிஞ்ச விஷயத்த பேப்பர்ல வந்து எப்படி கன்வெர்ட் பண்றோம் அப்படிங்கிறது இல்லையா, அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா வந்து டைமும் வேர்ட் லிமிட்டும். கண்டென்ட் தெரியும், ஆனா என்ன, நீங்க ஒவ்வொரு கேள்விகளுக்கும் குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளேயும் குறிப்பிட்ட வார்த்தைகளுக்குள்ள என்ன நீங்க பதிலளிக்கணும். அப்போ கண்டென்ட் மட்டும் இருந்தா போதாது, இந்த விஷயத்தை என்ன வி ஷுட் டெவலப். சரியா? எல்லாரும் கண்டென்ட் தெரியும், ஆனா அதை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள குறிப்பிட்ட சூழ்நிலையில அந்த குறிப்பிட்ட வார்த்தைகளுக்குள்ள எழுதணும்னா என்ன, நமக்கு சர்டன் ஸ்கில்ஸ் வி நீட் டு டெவலப். சரி, அடுத்து இருக்கு பாருங்க, அவன் எந்த மாதிரி எழுதணும், பிரசன்டேஷனு டு த பாயிண்ட் எழுதணுமா, இதுவும் என்ன நமக்கு வந்து இந்த ரெண்டுமே இந்த எழுதுறதுல முக்கியமான ஒண்ணு. ஓகே, ஆல் த கொஸ்டின் இன் மெயின்ஸ் இஸ் டைனமிக். கண்டிப்பா அப்படி இருக்குமானா கண்டிப்பா அப்படி இருக்காது. என்ன ஒரு 60-40% என்ன அப்படி ஃபேக்சுவலா தான் இருக்கும். சாரி, ஃபேக்சுவல்ல ஸ்டாட்டிக்காவும் இருக்கும், டைனமிக்காவும் இருக்கும். அப்போ நம்ம என்ன ரெண்டுக்குமே ப்ரிப்பேர் பண்ற மாதிரி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். இதுல முதல் கேள்வி இருக்கு பாருங்க, இது வந்து என்ன ஸ்டாட்டிக், இது மாறுமா? ரெண்டாவது கேள்வி, ரெண்டாவது கேள்வி உங்களுக்கு மாறும் இல்லையா, இது வந்து டைனமிக். அது வெறுமனே ஐஎன்சியை பத்தி எலாபரேட் பண்ணுன்னு சொல்லி கேட்கல, அவன் இன்டெகிரல் பார்ட் ஆஃப் அப்படின்ட்டு தான் என்ன அவன் வந்து கேட்கிறான். அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு அந்த ரெண்டுக்குமான விஷயம் தெரியுது இல்லையா. ஸோ போத் ஸ்டாட்டிக்கும் இருக்கும், டைனமிக் இருக்கணும். அப்போ நம்ம ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டைனமிக் கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும்னா வி ஷுட் பி ஸ்ட்ராங் இன் என்ன ஸ்டாட்டிக். நீங்க ஸ்டாட்டிக்கை அனலைஸ் பண்ணி மட்டும்தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டைனமிக்கா உங்களால வந்து என்ன ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டுக்குமான ரெண்டு விஷயங்களும் என்ன நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நான் ரொம்ப மைண்டா சொல்றேன். இதெல்லாம் இது புரிஞ்சாலே என்ன கிட்டத்தட்ட மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ்ல நீங்க நிறைய விஷயத்தை இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. சரியா? இந்த ஸ்கில்லாம் உங்களுக்கு எப்போ அப்ளை ஆகும்னா நீங்க டெஸ்ட் எழுத ஆரம்பிப்பீங்க இல்லையா, ஒரு முதல் டெஸ்ட்ல எதுவுமே ஆகாது, ரெண்டாவது டெஸ்ட்ல என்ன நான் சொன்னதுல பாதி விஷயத்த ஃபாலோ பண்ணுவீங்க, பாதி விஷயத்த விட்டுருவீங்க. ஒரு 3வது 4வது 5வது 6வது டெஸ்ட்ல என்ன இந்த விஷயத்துல எல்லாருமே என்ன தரவாயிடுவீங்க. சரியா? ஸோ இதுதான் வேணும். ஒரு எவால்வேட்டரை பொறுத்த வரைக்கும் கொஸ்டினோட டிமாண்டை மீட் பண்றது மட்டும் இல்லாம அவருக்கு திருத்தக்கூடிய இதை என்ன அந்த எண்ணத்தையும் நம்ம வந்து குறைக்கணும். இது மாதிரியான விஷயங்களும் இருக்கு. ஸோ அப்ப டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்டாட்டிக்கும் இருக்கு, டைனமிக் இருக்கு. ஓகே, ரோல் ஆஃப் சிலபஸ் இதைத்தாங்க நிறைய பேர் மறந்துடுறாங்க. சரியா? எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரிலிம்ஸ் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் சிலபஸே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்? இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன சிலபஸ்னு ஒன்று இருக்கிறதே மறந்துடுவாங்க. இந்த புக்கு படிச்சா போதும், ஸ்கூல் புக் பொலிட்டியா 6ல-12 வரைக்கும், எக்கனாமியா 6ல-12 வரைக்கும், திருக்குறளா 6ல-12 வரைக்கும். ஸ்கூல் புக்ல இருந்து எத்தனை திருக்குறள் வந்துருந்துச்சு? ஸ்கூல் புக்ல இருந்து எத்தனை திருக்குறள் வந்துருந்துச்சு? 3 நான் போட்டிருந்தேனே. ஏழாப்புல இருந்து 2 வந்துருங்க. ஏழாப்பு ஒன்று, பத்தாப்பு ஒன்று, அப்புறம் 8ல இருந்து 1 நினைக்கிறேன். மிச்சம் எல்லாமே என்ன வெளியில இருந்து தான் வந்துருந்துச்சு. அப்போ இன்னொன்று டிகிரி லெவல் ஸ்டாண்டர்டுங்க. சரியா? ஒரு டிகிரி லெவல் எக்ஸாமினேஷன்ல டிகிரி டைப் கொஸ்டின் அந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் கொஸ்டின் இருக்குமே தவிர்த்து நினைக்கிற மாதிரி ஸ்கூல் புக்கில் இருந்து அப்படி இருக்கும்லாம் கிடையவே கிடையாது. நான் நெகட்டிவா சொல்றேன், நினைக்க வேண்டாம். நான் என்ன சொல்றாங்கன்னா நெகட்டிவா சொல்றேன், ஸ்கூல் புக்கு தான் நான் படிக்க விடணும் அப்படிங்கலாம் நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா அதை ரெக்டிஃபை பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். நான் ஸ்கூல் புக் படிக்க வேண்டாம்லாம் நான் சொல்லவே இல்லை. ஸ்கூல் புக் இஸ் பேசிக், பட் இந்த சிலபஸ் அப்படிங்கிறது காம்ப்ரிஹென்சிவா இருக்கிறதுனால கொஸ்டினே நீ கலெக்ட் பண்ணணும். எப்பவுமே சிலபஸ் வச்சு பண்ண முடியாது. சிலபஸ் கொஸ்டினுடைய ஸ்டாண்டர்டை கனெக்ட் பண்ணி தான் என்ன அதுக்கான சோர்ஸ் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? இது அப்புறம் வந்து டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச டிஎன்பிசி டெஸ்ட் இது போன வருஷம் என்ன இப்போ வரைக்கும் என்ன
எல்லாரும் கொஸ்டின் ஆன்சர் ஃபார்மேட்ல தான் ஃபாலோ பண்றாங்க. பட் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன, எப்போதுமே சிலபஸ் தான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கு டெஸ்ட் அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, டாபிக் நம்மளால வந்து எவ்வளவு தூரம் வந்து ஸ்பிளிட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் ஸ்பிளிட் பண்ணி அந்த டாபிக்கை பத்தின முதல்ல ஒரு தெளிவான ஐடியா கொடுத்துருவேன். சரியா? அதுக்கப்புறம் அதுக்கான சோர்ஸ் என்ன நம்ம வந்து இப்ப அந்த போர்ஷனுக்கானது என்ன, ஸோ நம்ம என்ன எலாபரேட்டா கொடுப்போம். அதனால நீங்க ஈஸியா வந்து என்ன ரொம்ப சோர்சஸ்லாம் நீங்க தேட வேண்டிய இருக்காது. டக்குன்னு சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். அதனால 2 நாளைக்கு ஒருக்க டெஸ்ட் போட்டிருக்கேன். சோர்ஸ் தேடி 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 போனீங்கன்னா என்ன பண்ணவே முடியாது. அப்புறம் நம்ம ஸ்பாட்ல தான் எழுத போறோம். எல்லா டெஸ்ட்டுமே என்ன ஸ்பாட் டெஸ்ட். நிறைய பேர் ஸ்பாட் டெஸ்ட்டுங்கிற வார்த்தையை டிஎன் நான் லாஸ்ட் டைம் ஆரம்பிக்கும் போது ஸ்பாட் டெஸ்டா அப்படின்னாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி மெயின்ஸுக்கு ப்ராக்டிஸ் எப்படி கொஸ்டின் ஆன்சர் தான். எப்படி ஸ்பாட் டெஸ்ட் இதெல்லாம் வந்துச்சு. இந்த கொஷின் மாறினதுனால இப்ப எல்லாரும் மாறித்தான் ஆகணும். சரியா? அதனால என்ன சிலபஸ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இதா இருக்கோ நம்மளால வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு சிலபஸ் பத்தின ஒரு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இருந்துச்சுன்னா உங்களால ஆன்சர்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும். சரியா? டு த பாயிண்ட் எழுத முடியுதோ இல்லையோ எல்லா கொஸ்டினுக்கும் உங்களால என்ன மேனேஜ் பண்ண முடியும். அப்படி மேனேஜ் பண்றதுக்கு சிலபஸை நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்கிருக்கீங்க அப்படிங்கக்கூடிய இம்பார்ட்டன்ட். சிலபஸே படிக்காம இந்த புக்கு இந்த நோட்ஸ் அப்படின்னா அது வேலைக்கே ஆகாது. சிலபஸே லிங்க் பண்ணணும், அந்த சோர்ஸே லிங்க் பண்ணணும். கொஸ்டின் டைனமிக்ல வந்திருக்கு, அதையும் நம்ம லிங்க் பண்ணி தான் என்ன எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ரைட், வாங்க. சரியா? இதுல வேற ஒண்ணுமே இல்லைங்க. டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் கண்டென்ட் அப்படிங்கிறது என்ன சேம். நான் எப்படி 3 இதுல கேட்டிருக்கேன். இப்ப இந்த எல்லாம் எப்படி தெரியுமா எழுதுவீங்க? 3 கேள்விக்கு எப்படி எல்லாரும் இப்போ கண்டென்ட் ஒண்ணுதான். எல்லாரும் எதை எழுதுவீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் என்ன லெகிஸ்லேச்சர், மாண்டஸ்கியூ. சரியா? மாண்டஸ்கியூ தியரி தானே சொல்லும். அதிகார பகிர்வு கோட்பாடு அப்படின்னா மாண்டஸ்கியூ தியரி தான் அதை பத்தி பேசும். அப்போ இதைத்தான் 3 கேள்வி சுற்றி எழுதுவீங்க. ஆனா கடைசி வரைக்கும் டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டினை மீட் பண்ண மாட்டீங்க. சரியா? முதல் இதுல 2 இருக்கு பாருங்க. முதல்ல டாக்டர் செப்பரேஷன் பவர்னா என்ன அதை விளக்கு. அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்புல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த அளவுக்கு வந்து பொருத்தி போகுது அப்படின்னா இப்ப நீங்க என்ன பிராக்டிக்கலா சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். இந்த இதுக்கு நீங்க எப்படி கொடுக்கலாம்? சொல்லுங்க, புரியல. ஆக்சுவலி இது டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர். சரியா? நீங்க சொல்றது அப்படின்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமான அதிகார பகிர்வு. இது செப்பரேஷன் ஆஃப் பவர்னா என்ன? த பிரான்ச்சஸ் ஆஃப் த கவர்மெண்ட். அதுதானே செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்னா த பிரான்ச்சஸ் ஆஃப் த கவர்மெண்ட், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெகிஸ்லேச்சர். அப்ப இந்த 3க்கு எப்படி? சிம்பிளான விஷயம். ஆக்ட் பில் பாஸ் பண்றது யாருடைய வேலை? பார்லிமெண்ட். இம்ப்ளிமெண்டேஷன் யாரு? எக்ஸிக்யூட்டிவ். முரண்பாடு வரும்போது ஜுடிஷியரி. அப்ப புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ஒரு விஷயம் தான் இதுக்கான கோர். இதை இந்த கேள்விக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன இது பண்ணுங்க. இது முத கேள்வி. 2வது கேள்வி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமின் எஸ் டு வாட் எக்ஸ்டென்ட், எந்த அளவுக்கு என்ன இந்திய அரசியலமைப்புல இது பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இங்க எதை எக்ஸாம்பிளா காட்டலாம்னா என்ஜாக், நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன். சரியா? இருக்கு, பட் அது லிமிட்டட் தான். அப்ப இந்த அளவுக்கு இன்கார்பரேட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க இதுல இன்கார்பரேட் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? The doctrine of separation of power has no place in the Indian Constitution. Comment. இதுக்கு எப்படி எழுதுவீங்க? யா, தட்ஸ் கரெக்ட். இப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா? அப்போ
கண்டென்ட் ஒன்னா இருந்தாலும் நம்மளுடைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ரோச் தான் என்னன்னா இது பண்ணப்படும். கண்டிப்பா இப்பெல்லாம் நம்ம கொஸ்டின் பேப்பரே எப்படி தான் இருக்க போகுது. அதனால வந்து நீங்க எப்படி கேள்விகள் எழுதுவீங்க, நம்ம ஸ்பாட் டெஸ்ட் வைக்கிறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா வந்து கொஸ்டினை பார்த்து முதல்ல பயப்படக்கூடாது. நீங்க ஒரு 10 டெஸ்ட் கொஞ்சம் ஸ்பாட் டெஸ்ட் எழுதிட்டீங்கன்னா என்ன அடுத்து உங்களுக்கே பழகிடும். சரியா? அதனால இந்த மாதிரி எல்லாம் நம்ம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா நீங்க எக்ஸாமினேஷன் ஹாலில் போயிட்டு முதல்ல வந்து கொஞ்சம் சைக்காலஜிக்கலா பயம் இல்லாம இருந்தாலும் என்ன உங்களால எக்ஸாம் வந்து நல்லா பண்ண முடியும். அதான் அதனுடைய நோக்கமே தவிர்த்து மற்றபடி ஸ்பாட் டெஸ்ட் வச்சு உங்களை கஷ்டப்படுத்தணுங்கிற நோக்கம்லாம் எனக்கு கிடையாது. அதுதான். சரியா? ஹேண்ட் ரைட்டிங் இஸ் மேட்டர் அப்படியே சொல்லிட்டேன், கண்டிப்பா கிடையாது. சரியா? ஓகே, ரோல் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் வந்துடலாம். இதற்கு முன்னாடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி கிடையாது. சரியா? முன்னாடி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது என்ன, செப்பரேட் பேப்பர். இப்போ சப்ஜெக்டிவ் கரண்ட் அஃபேர்ஸ், சமுதாய பொருளாதார போக்குகள்னா என்ன, அந்த ஒவ்வொரு இதுக்கு கீழே என்ன இது தொடர்பான நடப்பு நிகழ்வுகள் அப்படிங்கிறதும் வந்துடும். சரியா? எல்லா கொஸ்டின் பேப்பர்லையும் இது தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது தனியா ஒரு இருக்கும். சரியா? சரி, கமலஹாசன் ஒரு அறிக்கை விட்டார், அதை வச்சுதான் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்திருக்கேன். கமலஹாசன் என்ன சொன்னாரு, இது எப்படி சிலபஸோட ரிலேட் பண்ணுவீங்க? சரி, இந்தியன் லெவல்ல போக வேண்டாம் அப்படின்ட்டு தான். சரி, கமலஹாசன் எல்லாரும் பிக் பாஸ் பாப்பீங்க, எத்தனை பேர் பிக் பாஸ் பாக்குறீங்க? சரி, ஓகே, அதனால கிடையாது. சரி, சொல்லுங்க. அதனால அவர் சொல்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் கேட்டிருப்பீங்க. அதனால என்ன, அவர் வந்து என்ன வீட்டு பெண்களுக்கு மாதம் மாதம் என்ன, சரி, இதை எப்படி கரண்ட் அஃபேர்ஸா பாக்குறது? இதை நம்ம அரசியலா தான் பார்ப்போம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ பொலிட்டிக்ஸ். எக்கனாமிக்குள்ள போகவே இல்லை, நாட் கோயிங் டு எக்கனாமி. இது எக்கனாமியே கிடையாது. உமன் எம்பவர்மெண்ட்ல உமன் இஷ்யூஸ் கொண்டு வரலாம். எங்க நீங்க பேப்பர் 1ல யூனிட் 2ல என்ன இவங்களுடைய இதை வந்து கொண்டு வரலாம். இந்த அவர் சொல்றாரு பாருங்க, அது வந்து அது கீழே வரும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது எந்த மாதிரி இதெல்லாம் அப்படிங்கறது என்ன நீங்க எக்கனாமிக்ல கொண்டு வந்துக்கலாம். அவங்கள வந்து என்ன ஒரு லேபரா கான்சிடர் பண்றோம் அப்படிங்கறது என்ன நீங்க எக்கனாமிக்ல கொண்டு வந்துடலாம். அப்போ ஒரு விஷயத்தை வந்து நீங்க எந்த அளவுக்கு சப்ஜெக்டோட ரிலேட் பண்றீங்க அப்படிங்கிற அளவுக்கும் என்ன இங்க வந்து முக்கியத்துவம் இருக்கு. இதே மாதிரி தான் என்ன எல்லா கரண்ட் அஃபேர்ஸும். சரியா? இந்த இது பாத்தீங்கன்னா பேசிக் இன்கம் அண்ட் பேட்ரியாட்சி அப்படின்னா என்ன, அடிப்படை வருமானமும் ஆணாதிக்க. சரி, இப்போ இதுல வந்து எப்படி கேள்வி கேட்டா இதெல்லாம் எழுதலாம். இதை இது பண்றதுக்கு அரசாங்கம் தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன? டெவலப்மெண்ட் ஸ்கீம்லாம் படிச்சிருப்பீங்க, உமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீம்லாம். இது இங்கே உங்களுக்கு என்ன சோசியல் வந்து ஸ்கீம்ஸ் ஃபார் த வல்னரபிள் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி இருக்கா? இலவச மிக்சி கிரைண்டரு, ஆடு மாடு, ஸ்கூட்டி, டெய்லரிங் மிஷினு, இதெல்லாம் நீங்க கொண்டு வரலாம். ஆக்டை நீங்க உள்ள கொண்டு வந்துக்கலாம். இதெல்லாம் அப்போ நம்மளால வந்து எந்த அளவுக்கு இதெல்லாம் வந்து பண்ண முடியுதோ அந்த அளவுக்கு ரிலேட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சுது. சிலபஸ் பத்தி நான் லைட்டர் ஓவர்வியூ கொடுத்துட்றேன். சரியா? ஓகே, இதுவரைக்கும் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? வெரி கிளியர். ஸோ எப்படி மார்க் கொடுக்குறாங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது இல்லையா? எவாலுவேஷன் மெத்தடு, ஸோ கொஷினுடைய நேச்சர் இப்படி தான் இருக்கு, நம்ம என்னென்ன தவறுகள்லாம் பண்றோம், கொஷின் அப்ரோச் பண்றதுல இருந்து ஆன்சர் புக்லெட். ஓகே, ஆன்சர் ஷீட் காட்டுறேன். ஸ்டாண்டர்ட் ஆதர் அப்படிங்கிறத காட்டிலும் அந்த சிலபஸை கவர் பண்ற எந்த புக்னாலும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் ஆதர் அப்படிலாம் எதுவுமே கிடையவே கிடையாது. என்னைய பொறுத்த வரைக்கும், நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் புக்ல கவர் ஆகுதா, we can prepare. ஆக்சுவலி இது வந்து லாக்டவுன் டயத்தில் ஒரு 15 நாள் எவ்வளோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன், டெய்லி போட்டிருப்பேன்.
அதுக்கப்புறம் இதை நானே மறந்துட்டேன். இன்னைக்கு காலையில ஏதோ தேடி தேடி பார்க்கும்போது தான் என் கண்ணுக்கே தட்டுப்பட்டுச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு கீஸ் கொடுப்பேன் அப்படின்னாலும் இப்படி அப்ரோச் தான் கொடுப்பேன். நானே உங்களுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ண தரமாட்டேன். அவுட்லைன் கொடுப்பேன், நீங்க அதை என்டர் பண்ணி எழுதிக்கணும். ஏன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கான ஆன்சர் அப்படிங்கிறது யூனிக்குவா இருக்கும். ஒரு 10 பேர் எழுதுறீங்க, 10 பேர் ஆன்சர் ஒண்ணு போல நல்லா இருக்குமா? திருத்துறவருக்கு ஒரு போர் அடிக்காது. ஒரு 10 பேப்பர் பார்த்துட்டு ஒரு வித்தியாசமா இருந்தா என்ன அட்ராக்டிவா இருக்கும். நல்லா எழுதியிருக்காம்பா, கூட ஒரு 2 மார்க் போடு அப்படிங்கிற எண்ணம் வரும். இதெல்லாம் ஒரு ஹியூமன் சைக்காலஜி. அதனால நம்ம பேப்பர் எல்லாரும் போல ஒண்ணு போல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. நம்ம பேப்பர் அப்படிங்கிறது என்ன, எப்போதுமே அவர் பேப்பர் ஷுட் பி யூனிக். அதே மாதிரி சப்ஜெக்ட் சொல்லுவோம் சரியா, உங்களுக்கு இந்த மாதிரி எக்கனாமி காணும். ஓகே, ஸோ இது எக்கனாமிக் மட்டும் சொல்லியிருக்கேன். இதுல உள்ள சில விஷயங்கள் என்ன எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பொருந்தும். இப்போ எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் கடந்த இயர் அந்த குரூப் ஒரு கொஸ்டின் பேப்பரை சொல்லியிருப்பேன் சரியா. ஸோ இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுதான் ஒரு ஒரு ரீடரா அட்ராக்ட் பண்ணும். நீங்க எந்த நியூஸை ரொம்ப படிப்பீங்க? நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு கோர்வையா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா அடுத்து படிப்பீங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஆன்சரும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா மட்டும்தான் திருத்துறவரால தொடர்ந்து என்ன பண்ண முடியும், படிக்க முடியும். அப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒண்ணு சரியா. அந்த அறிமுகம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த கொஷின்ல இருந்து சில விஷயங்கள் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்தியா இஸ் an underdeveloped country. Do you agree with this? If no, give reasons for it and describe the salient features of the Indian economy. இந்தியா வளர்ச்சியடையாத நாடு, இதை ஒப்புக்கொள்வீரா? இல்லையெனில் அதற்கான காரணங்களை தருக மற்றும் இந்திய பொருளாதாரத்தின் சிறப்பியல்புகளை விளக்குக. இது ஒரு கேள்வி எடுத்திருக்கேன். அப்படின்னா ஆக்சுவலி நான் முதல்ல எப்படி ஆரம்பிக்கிறேன் பாருங்க. இந்திய பொருளாதாரத்தோட நேச்சரை பத்தி தான் முதல்ல சொல்றேன். நான் முதல்ல டிமாண்டுக்குள்ள போகல. அப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது என்ன பாருங்க. இந்திய பொருளாதாரம் உலகின் 5 நாடுகள்ல ஒண்ணு உள்ள பொருளாதாரங்களில் உள்ளது. இந்திய பொருளாதாரத்தை மட்டும் வளர்ச்சியடைந்த பொருளாதாரம் மற்றும் வளர்ச்சியடைய அதுக்கடுத்து தான் என்ன இந்த கொஸ்டினோட டிமாண்டை மீட் பண்றேன் இல்லையா. அப்போ இந்த இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது அட்ராக்டிவா இருந்தது அப்படின்னா திருத்துறவரை நம்மளால என்ன நம்ம கைக்குள்ள வச்சுக்க முடியும் சரியா. அவரை மார்க் போடு அப்படிங்கிற அளவுக்கு நம்ம எழுத முடியும் சரியா. அதனால பொதுவா சொல்லுவாங்க தெரியுமா, திருத்துறவர் மார்க்கே போட மாட்டார் அப்படிலாம் கிடையவே கிடையாது. திருத்துறவரை நம்ம எழுதுறத வச்சு என்ன அவர் மார்க் போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வந்துடும். இன்ட்ரோடக்ஷன் அந்த தலைப்பு வச்சிருக்கேன். ஒரு 3 பாயிண்ட் இல்லைன்னா என்ன ஒரு 4 லைன்ல கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேல கொடுக்காதீங்க. அதுக்கு மேல படிக்கிறதுக்கு போர் அடிக்கும். அதே மாதிரி பேராகிராஃப் அப்படிங்கிறது மேக்ஸிமம் 5 லைன், அதுக்கு மேல போகக்கூடாது. ஏன் பேப்பர்ல எல்லாம் மொத்தமா கொடுக்காம ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா ரீடருக்கு என்ன ஒரு இது வேணும் அப்படிங்கிற ஒரு இதுதான். அடுத்து ஐபிசின்னு சொல்லுவோம் சரியா, அட்ரஸ் ஆஃப் த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின். அதுக்கப்புறம் தான் என்ன அப்படின்னா இந்த கேள்விக்கு என்ன அதற்கான விடை கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா கீவேர்ட் ஷுட் பி கீப்ட் இன் மைண்ட். இதெல்லாம் முக்கியமான இந்த கீவேர்ட்ஸ் அப்படின்னா இந்த ஆன்சருக்கு இதெல்லாம் முக்கியமா இம்பார்ட்டண்டா இருக்கும் நீங்க ஃபீல் பண்றீங்க இல்லையா, அதுதான் அந்த கீவேர்ட்ஸ் அப்படிங்கிறது. சப்ஹெட்டிங் என்ன நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், மேப்ஸ் அண்ட் டயக்ராம் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் என்ன உங்களுடைய அந்த கொஸ்டினை பொறுத்து. சில கொஸ்டின்ல உங்களால என்ன மேப் யூஸ் பண்ண முடியும், சில கொஸ்டின்ல என்ன உங்களால மேப் யூஸ் பண்ண முடியாது. அடுத்து கன்க்ளூஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஷுட் பி a பாசிட்டிவ் நோட். அதுக்கப்புறம் என்னன்னா அந்த முதல்ல நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, அதை அப்படியே போட்டு இந்த காரணங்களால் இந்தியா வளர்ச்சி, மேற்குறிப்பிட்ட காரணங்களால் இந்தியா வளர்ச்சி அடையும் மற்றும் வளர்ச்சி அடையா பொருளாதாரம் என அழைக்கலாம், இல்ல கூறப்படுகிறது, சொல்லப்படுகிறது, எப்படினாலும் எழுதிக்கலாம் சரியா. இப்ப கண்டுட்டு வரும். ஸோ முதல்ல பாருங்க, நான் இந்தியன் எக்கனாமி டெவலப்டு எக்கனாமி எழுதுறேன். ஃபர்ஸ்ட் ரைஸ் இன் நேஷனல் இன்கம் சரியா. நான் சப்ஹெட்டிங்கும் போட்டு எழுதலாம், ஆனா நிறைய பக்கங்கள் வந்துடும். அதனால அந்த கீவேர்ட்ஸையும் வேர்ட் லிமிட்டையும் நம்ம மனசுல வச்சுக்கணும் சரியா. இப்போ நீங்க சப்ஹெட்டிங் மட்டும் எழுதுங்க, ரைஸ் இன் நேஷனல் இன்கம்னா கம்பேர் பண்ணுங்க. 1950 இந்தியாவில் ஜிடிபி இருந்துச்சு, இப்போ என்ன 2020 இவ்வளவு ஜிடிபி இருக்கு அப்படின்னு சப்ஹெட்டிங் போட்டு தனி பாயிண்ட் எழுதலாம். அடுத்து ரைஸ் இன் பெர் கேபிட்டா இன்கம் அப்படின்னா 1950 எவ்வளவு இருந்துச்சு, இப்போ எவ்வளவு இருக்கு, சப்ஹெட்டிங் எழுதலாம். நான் இதை மட்டும் சொல்ல சரியா. அடுத்து இந்தியா இஸ் அண்டர் டெவலப்ட் எக்கனாமி. அக்ரிகல்ச்சர் தான் என்ன இன்னும் மெயின் சோர்ஸ் ஆஃப்
அந்த அந்த 2 பாயிண்ட் வித்தியாசப்படுத்திருக்கல. ஸோ இந்த மாதிரி நீங்க எதெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க கீ பாயிண்டா கொண்டு வரலாம். poverty is widespread. அடுத்து வந்து பாப்புலேஷன் க்ரோஸ் அட் ஹையர் ரேட்டு. அடுத்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இஸ் ஜென்ரலி லோ. இப்போ இதை போட்டு தனியா என்ன கீழே இதை ஒரு சப்கெட்டிங்கா போட்டீங்கன்னா கீழே என்ன HDI ஹங்கர் இண்டெக்ஸ் எல்லாம் நீங்க குறிப்பிடலாம். சரியா? இன்னொன்னு, உங்களால எங்கெல்லாம் கரண்ட் அஃபேர்ஸ் மற்ற விஷயத்தை லிங்க் பண்ண முடியுதோ அங்கெல்லாம் நீங்க லிங்க் பண்ணுங்க. சரியா? அப்போ நம்ம பேப்பர் அப்படிங்கிறது யுனிக்குவா இருக்கணும். 10 பேர் பேப்பரோட நம்ம பேப்பர் 11 பேப்பர் இருக்கக்கூடாது. 10 பேப்பர் நம்ம பேப்பர் என்ன ஒரு தனித்துவமான பேப்பரா இருக்கணும். இதை தான் நான் எம்பசிஸ் பண்ணுவேன். சரியா? இந்த சிலபஸ், இந்த காமன் அப்ரோச், இதுதான் வந்து நம்ம அதிகமான மார்க் ஸ்கோர் பண்றதுக்கான ஒரு வழிமுறை. நம்ம ஆவரேஜ் மார்க் வாங்க நினைக்கக்கூடாது. சரியா? நான் எப்பவும் சொல்றேன், ஆவரேஜ் மார்க் அப்படிங்கிற கான்செப்ட்ல இது பண்ணி நம்ம வந்து என்ன மேக்சிமம் மார்க் வாங்கணும். அப்போ மேக்சிமம் மார்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம அந்த கேள்வியை முழுமையா உள்வாங்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற. சரியா? The production techniques are backward. Incidence of unemployment and underemployment is high. Inequalities are widespread. Social life is traditional. இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எஃபெக்ட் அப்படின்னு. அப்படின்னா தெரியுமா? வெளிக்காட்டும் விளைவு. திருவிழாக்கள், விருந்துகள், சடங்குகள், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். நீங்க கிராமப்புறத்தை பாத்தீங்கன்னா அவன் வீட்டுல துட்டுருக்கோ இல்லையோ, எப்பா ஃபங்க்ஷன் வருது, மொய்னா என்ன 5000 ரூபாய் செஞ்சாகணும். அந்த இடத்துல வந்து என்ன என் சபை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். சரியா? அதுதான் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது. ஸோ லோ பார்ட்டிசிபேஷன் ஃபாரின் ட்ரேட். சரியா? புரியுதா? அப்போ உண்மையிலே ஒரு கொஸ்டினை எப்படி உங்களுக்கு லைவா ப்ராக்டிக்கா அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது மாதிரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்படி எலாபரேட்டா கொடுக்க மாட்டேன். இந்த இருக்கு பாருங்க, இந்த அப்ரோச் இருக்கு இல்லையா, இது மட்டும் நான் இது பண்ணும், அதை வச்சு நீங்க டெவலப் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு முன்னாடியே நோட்ஸ் காம்ப்ரிஹென்சிவா கொடுத்துருவேன். சரியா? ஸோ இதையும் கம்பேர் பண்ணும்போது அப்பதான் உங்களுக்கு யூனிக்குவா வரும். நான் வந்து எல்லாருக்கும் ஒரே போல எழுத வச்சு எந்த பயனும் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து வி ஷுட் கெட் மேக்ஸிமம் மார்க்ஸ். உங்களுக்கு சந்தேகம் இருக்கா? எஸ், இங்க டிமாண்ட் பாருங்க. சரியா? India is underdeveloped economy. Do you agree? நான் ரெண்டுதுமே எடுத்துக்கிட்டேன். புரியுதா? அப்போ அப்ரோச் தான். புரியுதா? அதை நீங்க எந்த அளவுக்கு கேள்வி உள்வாங்குறீங்க, எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்க. நான் இப்ப ஏத்துக்கலன்னா என்ன, இந்த இதை மட்டும் எழுதிருக்கலாம். நான் வந்து கடைசி எப்படி முடிச்சிருக்கேன் பாருங்க. சரியா? புரியுதா? அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த கொஸ்டின் இஸ் குருஷியல். பாருங்க, அப்போ ஒவ்வொருத்தருடைய வியூ பாயிண்ட் டிஃபர் ஆகுது. எழுதலாம். நான் சொல்றேன் இல்லையா, நம்ம ஒவ்வொருத்தருடைய அப்ரோச் தான். கொஸ்டினை வந்து நீங்க எந்த அளவுக்கு உள்வாங்குறீங்க, அந்த அளவுக்கு நம்மளால வந்து என்ன ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். இதுதான் வந்து ஃபேக்ட் அண்ட் ஃபேக்சுவல். மற்றபடி வந்து வேற இதுக்கெல்லாம் வந்து கீழெல்லாம் வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் பண்ண முடியும். சில பேர் வந்து இங்க உள்ளது அங்க எழுதுவாங்க, அங்க உள்ளது இங்க எழுதுவாங்க. இந்த மேனேஜ் பண்ற வேலையை வச்சுக்க கூடாது. திருத்துறவருக்கு பார்த்த உடனே பட்டுன்னு புரியணும். இப்போ இது பார்த்த உடனே பட்டுன்னு புரியும். இது என்ன 1.5 பக்கத்துக்கு நீட்டா எழுதலாம். ஆக்சுவலி நான் 2 தமிழ் இங்கிலீஷ்ல போட்டிருக்கனால நான் பாயிண்ட் நிப்பாட்டிட்டேன். பட் நான் இப்போ தமிழ்ல மட்டும் எழுதுனா என்ன சப்ஹெட்டிங் போட்டு கீழே 2 லைன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த இடத்துல என்ன தேசிய வருமானத்தில் வளர்ச்சி 1950 உள்ள ஜிடிபி இருந்துச்சு, இப்போ உள்ள ஜிடிபி இருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவேன். இப்போ இங்கிலீஷ் எழுதும்போது அதை மென்ஷன் பண்ணுவேன். நான் டெமான்ஸ்ட்ரேட் அப்படிங்கிறதுக்காக என்ன சிம்பிளா உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம், சிலபஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இதை பற்றி ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிருக்கு இல்லையா? ஸோ இட் இஸ் எனஃப் இப்போதைக்கு. ஆனால் இது உடனே உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. நீங்க டெஸ்ட் எழுத மட்டும்தான் என்ன இந்த விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ. சொல்லுங்க. கொஸ்டினுக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னா உங்களால எழுதவே முடியாது. அப்படின்னா விட்டுடலாம். நீங்க அதுக்கு எழுதணும் அவசியமே கிடையாது.
இல்ல நான் சொல்றேன், அது நீங்க பண்ணலாம். ஆனா அது உங்க பேப்பரை பத்தின ஒரு பேட் இம்பாக்ட் கொடுக்கும் திருத்துறவர்கிட்ட. அப்ப எல்லா கொஸ்டின் இப்படித்தான் எழுதியிருப்பான். அதனால அந்த இதுக்கெல்லாம் போகக்கூடாது. நம்ம சிலபஸ் வந்து கூடுமான ரிலேட்டிவா மேனேஜ் பண்ணலாமே தவிர்த்து தெரியாத கொஸ்டினை கம்பல்சரி எழுதித்தான் ஆகணும் அப்படின்னா அது முடியாது. வேற சந்தேகம் இருக்கா? இல்ல நீங்க டெஸ்ட் எழுத வரும்போது தான் உங்களுக்கு வரும். சரியா? நீங்க டெஸ்ட் எழுதும் போது நான் ஃபீட்பேக் சொல்லும் போது தான் உங்களுக்கு அந்த விஷயம்லாம் ரெக்டிஃபை ஆகும். இது உடனே இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதுதான் சொல்றேன், ரைட்டிங் ஸ்கில்லு, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதுதான் வந்து முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் தான் என்ன நம்ம படிக்கிறது வைக்கிறது எல்லாமே. முதல்ல இந்த எக்ஸாமினேஷன் என்ன எதிர்பார்க்கிறது, ஒரு எவாலுவேட்டர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கக்கூடிய விஷயம் தான் நமக்கு புரியணும். அதனாலதான் இதை சொல்லியிருக்கேன். டைரக்டா என்ன முதல் நாளே உங்களுக்கு டக்குன்னு கிளாஸ் எடுத்துட்டு ஒரு 4 பேப்பரை காட்டிட்டு இப்படிதான் எழுதுவாங்க, எல்லாரும் இப்படிதான் எழுதணும், நீங்க இப்படிதான் எழுதணும் அப்படின்ட்டு முடிச்சுட்டு போயிருக்கலாம். பட் அது கிடையாது. ஸோ ஒரு தேர்வு நம்ம கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குது, அந்த விஷயத்த நம்ம எப்படி வந்து நம்ம கொடுக்க போறோம், இந்த விஷயம் தான் என்ன நமக்கு வந்து இல்ல அது சொல்ல முடியல. அது ஒவ்வொருத்தரும் எவாலுவேட்டரை பொறுத்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க. சரியா? எனக்கு ஸ்டெப் மார்க்ஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் வந்து மேத்ஸ் அப்படின்னால என்ன ஸ்டெப் மார்க் போடுவாங்கன்னு நினைக்கிறேன், ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும். வேற ஆப்டிடியூடும் என்ன போர்ஷன் கம்மி பண்ணிட்டாங்க, பழைய மாதிரி நிறைய கிடையாது. சரியா? எல்லாரும் மேத்ஸ்ல ஆவரேஜ் எவ்வளவு பண்ணீங்க ப்ரிலிம்ஸ்ல? 20. எல்லாருமே ஆவரேஜா 20 தான். அப்ப கட் ஆஃப் அப்ப இன்னும் குறையும் போலுக்கு. நான்லாம் டியா போட்டேன் எல்லா மேத்ஸ்க்கும், எக்ஸப்ட் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காமன் ஒரு 5-6 கேள்வி வந்துச்சு இல்லையா, அது மட்டும் தான். எனக்கு எல்லாம் மேத்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதனால நான் மேத்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வராது அப்படிங்கிறனால ஜிஎஸ்ல வந்து நான் ஸ்ட்ராங் ஆனேன். இல்லைன்னா நான் வந்து வேற சந்தேகம் இருக்கா? நான் சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், ஒரே நிமிஷம் இருங்க. உங்களுக்கு வந்து மாடர்ன் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்போ இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. சரியா? ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப் இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ஒரு லைனா இருந்தாலும் இட்ஸ் அ லார்ஜ் ஏரியா. அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் இன்வென்ஷன் என்ன, 1600 வருவாங்க இல்லையா, த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி 1600 டிசம்பர் 31 இருந்து இந்தியா சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ். இந்த ஒரு வார்த்தை என்ன, 1947 ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் என்ன 2021 ஜனவரி 10 வரைக்கும் இந்தியா சின்ஸ் கவர் ஆயிடும். அப்ப இதுவே ஒரு பெரிய ஏரியா. சரியா? ஸோ இதுல இருந்து இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1947 வரைக்கும் அவங்களுடைய பிரிட்டிஷ் ரூல் எல்லாமே வரும். சோசியல் ரிஃபார்ம்ஸ் அண்ட் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து என்ன உங்களுக்கு அந்த நம்ம ராஜாராம் மோகன் ராயில இருந்து வருவார். ஸோ இந்திய அளவில் தான் வருவார். அடுத்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், யூனிட்டி டைவர்சிட்டி, ரேஸ், கல்ச்சர், லாங்குவேஜ், கஸ்டம், செக்யூலர் ஸ்டேட். இதுல வந்து என்னன்னா நீங்க இந்தியாவுடைய அந்த ரிலிஜியன் படிச்சுக்கணும். புத்திசம், ஜெயினிசம் என்ன வந்துடும் உங்களுக்கு வந்து இந்த இந்தியன் கல்ச்சர் அப்படின்னு வந்தாலே என்ன புத்திசம் ஜெயினிசமும் என்ன கேள்வி கேட்க மாட்டான், பட் பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ். இது பொதுவாக ரேஷனல் ரிலேஷன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி, சோசியல் ரிலிஜியஸ் மூவ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதைத்தான் என்ன சொல்லணும் நம்ம தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னு அப்பத்துல இருந்து ஆரம்பிக்கும். இது திரும்ப வந்து என்ன வந்திருக்கு. அடுத்து யாலி அகைன்ஸ்ட் அப்ரைசிங், இதெல்லாம் இதுலயே படிக்கும்போது சேர்த்து படிச்சிருவோம். அடுத்தா இருக்கு பாருங்க, எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷனல் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் அப்படி இந்த கேள்வி அப்படியே கேட்டிருக்கான் பாருங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படியே தூக்கி போட்டு கேட்டிருக்கானா ஒரு கேள்வி. காந்தி, அந்த கொஸ்டின்ல இருந்து இந்த சிலபஸ்ல இருந்து அப்படியே என்ன ஃப்ரேம் ஆயிருக்கு. அடுத்து இதுல நேஷனல் சிம்பிள்ஸ் இருக்கு பாருங்க.
அப்படியே வந்து நமக்கு வந்து இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது ஃப்ரேம் ஆயிருக்கு. அடுத்து பொலிட்டிக்கல் ரோல் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் தமிழ்நாடு, ராஜாஜி, விஓசி, பெரியார், பாரதியார் மற்றும் பலர். அதுக்கப்புறம் தமிழகத்தினுடைய இது. அப்போ இங்க இந்த 2 விஷயமே என்ன நமக்கு வந்து கவர் ஆயிடும். ஒட்டுமொத்தமா என்ன 1600க்கு அப்புறம் இந்திய வரலாறை பொறுத்த வரைக்கும் நீ முழுமையா படிச்சிரு, அதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன விடுதலை போராட்டத்துல இருந்து மட்டும் என்ன விடுதலை போராட்டம் தமிழகத்துடைய பங்கு வரைக்கும் என்ன தெளிவா படிச்சுக்கோ. அதுக்கப்புறம் என்ன தமிழகத்தினுடைய அரசியல் கட்சிகள் அதனுடைய இது அப்படின்னா என்ன நீதி கட்சியில இருந்து என்ன நம்ம இதை ஆரம்பிச்சிட வேண்டியதான். இது கரண்ட் அஃபேர்ஸ், இதை நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து சோசியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, மக்கள் தொகை வெடிப்பு. சோசியல் இஷ்யூஸை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு 5-6 விஷயம் என்ன சொல்றதுன்னா ஒன்னோட ஒன்று கோரிலேட்டட். பாப்புலேஷன் தான் பொவர்ட்டிக்கு ஒரு காரணமா இருக்கும், பொவர்ட்டி தான் பாப்புலேஷன் growthக்கு ஒரு காரணமா இருக்கும். இந்த ரெண்டும் என்ன அன்எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஒரு காரணமா இருக்கும். இந்த 3ம் சேர்ந்து என்ன சைல்ட் லேபருக்கு ஒரு காரணமா இருக்கும். இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று மிங்கிலான விஷயம். அப்படி பார்க்கும்போது நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம். சரியா? இதுல வந்து உமன் எம்பவர்மெண்ட்ல இருந்து எப்போதுமே ஒரு கேள்வி 2 கேள்வி கேட்டே இருப்போம். ஸோ உமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய ஏரியா. ஈவன் லாஸ்ட் டைம் வந்து உமன் எம்பவர்மெண்ட்ல இருந்து இந்த கொஸ்டின் அப்படிங்கிறது என்ன ரொம்ப அட்வான்ஸ்ட் கொஸ்டின். அதெல்லாம் வந்து என்ன அதுக்கு ஆன்சர் என்ன கூட இன்னும் தர முடியாது, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கொஸ்டின். சரியா? பட் சிலபஸ் பத்தின ஓவரால் இருந்தா என்ன எங்கிட்டாவது பிடிச்சி மேனேஜ் பண்ணலாமே தவிர்த்து டு த பாயிண்ட்லாம் போனட்டே அந்த உமன் எம்பவர்மெண்ட் கொஸ்டின்ல கொஞ்சம் எழுதுறது டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. இந்தியாவில் சமூக மாற்றங்கள் அர்பானைசேஷன் அதுல இருந்து வந்துடும். ரிலிஜியஸ் வயலன்ஸ்னா என்ன இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து வரும். அதுக்கப்புறம் டெரரிசம்னா என்ன ரைட் விங் லெஃப்ட் விங்கு. அதுக்கப்புறம் என்ன இன்டர்னல் இது இருக்கு இல்லையா அதெல்லாம் சேர்ந்து வரும். மைனாரிட்டிஸ், எஜுகேஷன், லிங்கேஜ், கல்வி, லிங்கேஜ் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம். இதெல்லாம் ஸ்கீம் வந்து தனியாக கொடுத்துருக்கான் பாருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமும் உண்டு, ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமும் உண்டு. சரியா? தனியா எனக்கு தெரிஞ்சு 2 கேள்வி ஸ்கீம்ஸ்ல வரும், மிச்சம் எல்லாம் என்ன இந்த மேல உள்ள சிலபஸ்ல இருந்து வரும். நான் உங்களுக்கு ஒவ்வொரு இதுவும் நடத்துவேன் இல்லையா, உங்களுக்கு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி இது கொடுப்பேன். இந்த இருக்கு இல்லையா, இதை பிரிச்சு கொடுக்குறேன் இல்லையா, இதை பார்க்கும்போது ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். நோட்ஸும் இதை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். அப்போ என்ன உங்களால் காம்ப்ரிஹென்சிவாக கவர் பண்ண முடியும். சிலபஸ் அண்ட் கண்டென்ட் பற்றின ஓவரால் வியூ இருந்துச்சுன்னா யூ கேன் மேனேஜ் எனி கொஸ்டின். ஏன்னா நம்ம கொஸ்டின் செட் பண்ணுறதே என்னுடைய கொஸ்டின் ஃப்ரேமிங்கே என்ன கொஞ்சம் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி அப்படி தான் எழுத மாதிரி இருக்கும். நீங்கள் புக்கை படிச்சு தான் எழுத முடியாது. எப்போதுமே நீங்கள் டெஸ்ட் எழுதுனதுக்கு அப்புறம் தான் என்ன திரும்ப போய் படிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிதான் நான் கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அதுதான் இருக்கும். அடுத்து ஆப்டிடியூட்ல 2 இருக்கு. சரியா? ஒரு பார்ட் வந்து ஜெனரல் மென்டல் அபிலிட்டி, இன்னொன்று என்ன இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் வச்சுக்கலாம். இது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன் டு கம்ப்யூட்டர்ஸ் கீழே கொண்டு வந்துடலாம். இந்தியன் பொலிட்டி அண்ட் எமர்ஜிங் பொலிட்டிக்கல் ட்ரெண்ட்ஸ் அக்ராஸ் த வேர்ல்ட் அஃபெக்டிங் இந்தியா. ட்ரம்ப் வரைக்கும் வருவாரான்னு தெரியல, கண்டிப்பாக வரலாம் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா போராட்டத்தில் நம்ம மக்கள் இந்திய கொடியை வேற காமிச்சிட்டாங்க. பார்த்தீங்களா இல்லையா? காமிச்சிட்டாங்களே அந்த அமெரிக்கா பாராளுமன்றத்தை போய் தாக்கும்போது. இது நாம கன்வென்ஷனலாக படிக்கிறது, பட் அனலிட்டிக்கலாக படிக்கிறோம். ஏன்னா லாஸ்ட் டைம் கொஸ்டின்ஸ் எல்லாமே என்ன கொஞ்சம் அனலிட்டிக்கல் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ நம்ம இந்த இது மாதிரி டாக்டர் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் இருந்தா கூட என்ன அதை எப்படி வேணாலும் கேட்கலாம். சிலபஸே அதிகமா இருக்கு. யூபிஎஸ்சில எல்லாம் சிம்பிளா முடிச்சிருப்பான் 2 லைன்ல. The role and impact of science and technology development of India. லாஸ்ட் டைம் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப சிம்பிளா இருந்தது. இதுல ஒரே ஒரு ஸ்டாட்டிக் போர்ஷன் என்ன அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, ஹெல்த் அண்ட் ஹைஜீன் இருக்கு இல்லையா, டிசீஸ் ப்ரிவென்ஷன் ரெமெடிஸ், கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ், ஜெனட்டிக் இன்ஜினியரிங். இதெல்லாம் என்ன இதுவரை கொஞ்சம் ஸ்டாட்டிக்கா இருக்கும். இந்த ட்ரிப் கண்டிப்பா ஒரு கேள்வி கேட்டுருவோம். கம்யூனிகபிள் டிசீஸ், நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அப்படிங்கிறதுல இருந்து என்ன ஒரு கேள்வி. கொரோனா வந்து என்ன ஒரு வருஷம் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை முடக்கி போட்டுருச்சு. அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் இன் த ஃபீல்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இது உண்டு. லேட்டஸ்ட் இன்வென்ஷன்னா என்ன இன்க்ளூடிங் எவ்ரி திங். இதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற தனியாக வந்துடும். ஆக்சுவலி இந்த புக்கு வந்து நான் காமனாக சோர்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் யாரும் இந்த புக்கும் வாங்க வேண்டியிருக்காது. சரியா?
உங்க எல்லாத்துக்கும் நானே கம்பைல் பண்ணி ஒரு ஹேண்ட் அவுட் மாதிரி கொடுத்துருவேன். அதே மாதிரி தமிழ் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் இருக்கு இல்லையா, இதுக்கும் நானே உங்களுக்கு கொடுத்துருவேன். இது தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். அது நீங்க என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்றீங்களோ, தமிழ்னா தமிழ்ல கொடுப்பேன், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ்ல கொடுப்பேன். ஜியாகிரபி ஆஃப் இந்தியா வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு தமிழ்நாடு 75 மார்க் தான். இது என்ன, ஒன்லி இந்தியன் ஜியாகிரபி மட்டும்தான், நோ பிசிக்கல் ஜியாகிரபி. பிசிக்கல் ஜியாகிரபிலாம் படிக்க வேண்டாம், இந்திய புவியியல் மட்டும் படிச்சா போதும். அடுத்து என்விரான்மெண்ட், பயோடைவர்சிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலி வந்து இந்த பார்ட் அப்படிங்கிறது என்ன, கொஞ்சம் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு புதுசு, ரைட்? யூபிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு என்ன, முன்னாடி என்விரான்மெண்ட் எக்காலஜி அதிகமாக கேள்வி கேட்டதுனால என்விரான்மெண்ட் எக்காலஜி அப்படியே தட்டி 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 இது பண்ணுவாங்க. பட் இப்போதைக்கு நமக்கு டிஎன்பிசிலே கொண்டு வந்துட்டாங்க. இது வந்து பார்க்க பெருசா இருக்கும், பட் என்னன்னா சிம்பிளா முடிஞ்சிடும். இந்த இருக்கு இல்லையா, இந்த நீங்க எக்காலஜி படிக்கும் போது என்ன பாதி விஷயம் கவர் ஆயிடுங்க. இவன் இந்த சப்டாபிக் இருக்கு இல்லையா, சப்டாபிக் எல்லாம் வந்து மெயின் டாபிக் எடுத்துருக்காங்க. இன்சிட்டு எக்ஸிட்டு கன்சர்வேஷன் மெஷர்ஸ்னா என்ன, அது பெரிய இதே கிடையாது. உள்வாழிட பாதுகாப்பு, வெளிவாழிட பாதுகாப்பு, எது நேஷனல் பார்க்கா இல்ல பயாலஜிக்கல் அந்த மாதிரி, அதான் அவன் டாபிக்கை மட்டும் பெருசா கொடுத்தான். மற்றபடி இந்த போர்ஷன் அப்படிங்கிறது என்ன, சிம்பிளான போர்ஷன் தான். அதே மாதிரி என்ன என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவுமே சிம்பிளானதான், மொத்தமே 20 பக்கம் தான் இருக்கு. எக்கனாமி தான் கொஞ்சம் கொஞ்சம் பல்கி. அதுக்கப்புறம் கொஸ்டினும் எப்படி வேணாலும் கேட்கலாம். எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் சோசியலோட பெரும்பாலும் லிங்க் ஆகும். தமிழ்லையும் உங்களுக்கு அது நடத்தும் போது நான் சொன்ன மாதிரி என்ன, ஒரு டெஸ்ட்டுக்கான போர்ஷன் தனியாக கொடுத்துருக்கேன் இல்லையா உங்களுக்கு, அந்த ஒரு டெஸ்ட்டுக்கான போர்ஷனுக்கு முன்னாடியுமே என்ன அந்த டாப்பிக்கை ஸ்ப்ளிட் பண்ணி மைக்ரோவா என்ன நான் கொடுத்துருவேன். சரியா? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப உள்ள போக முடியாது, சோர்ஸும் கிடையாது. இந்த வரேன். இது பேசிக்கா இந்த 11th and 12th ஸ்கூல் புக் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சம் பாதி தூரம் கவர் பண்ணும். சரியா? இந்த ஜாகிரபியில வரும், அது கொஞ்சம் கவர் பண்ணும். மிச்சம் உள்ளதெல்லாம் என்ன ஸ்கீம்ஸ் தான், அது பெரிய ஒரு இது கிடையாது. சரியா? இதுக்கு வந்து நீங்க கொஸ்டின் எழுதும் போது என்ன இதை எப்படி கவர் பண்றது அப்படிங்கிற டாபிக்கை வந்து நான் பிரிச்சு கொடுத்துருவேன். ஆனா லாஸ்ட் டைம் என்ன தமிழ்நாடு எக்கனாமில இருந்து கேள்விகள் ரொம்ப இல்லை. இல்ல அது எப்போது ஓவர்லேப் ஆயிருக்க தவிர்த்து மற்றபடி வந்து அது திரும்ப வருமானம்னா வாய்ப்பு குறையும். சரியா? உங்களுக்கு ஓஷினோகிராஃபி இதுல உண்டு, இதுல ஓஷினோகிராஃபி உண்டு, அதனால சாலினிட்டி கேட்டிருப்பாங்க. ஓஷினோகிராஃபி அப்படிங்கிறது என்ன, இது தனியா சிலபஸ்ல உண்டு. என்னங்க? ஆமா, அதனால அதை சாலினிட்டி கேட்டிருக்காங்க. ஓகே, இப்ப ஏதாவது மெயின்ஸ் பத்தி சந்தேகம் இருக்குதா? சொல்லுங்க, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க, ஐ வில் கிளாரிஃபை. ஸோ மெயின்ஸை பத்தி நீங்க எதுனாலும் தமிழ்னா தமிழ் கொடுப்பேன், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுப்பேன். நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் எல்லா சப்ஜெக்ட்டுமே என்ன தமிழ்னா தமிழ், இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். தமிழ் எழுதுனவங்க பேப்பர் காமிக்கிறேன். ஸோ தமிழ் எழுதுனவங்க பேப்பர் சும்மா அப்சர்வ் பண்ணுங்க.
ஆக்சுவலி டெலிகிராமில் போட்டுருப்பேன்னு நினைக்கிறேன். டெலிகிராமில் போட்டிங்கன்னா நீங்கள் ஆக்சுவலி பார்க்கலாம். இங்கிலீஷும் போட்டிருப்பேன், தமிழும் போட்டிருப்பேன். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு டெஸ்ட் முடிஞ்சோன்னு என்ன எவ்வளோ பேர் எழுதுறீங்களோ ஆன்லைனு, போஸ்டலு, ரெகுலர் கிளாஸஸ் டெஸ்ட் எழுதுறாங்க இல்லையா, நீங்கள் எல்லார் பேப்பரையும் சேர்த்து உங்களுக்கு கொடுப்பேன். ஒரு 1000 பக்கம் வரும். லாஸ்ட் டைம் அவ்வளோ பேர் இருந்தாங்க. ஒரு 1000-1500 பக்கம் வரும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும். அதில் நீங்கள் கண்டென்ட் எல்லாம் பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் அப்சர்வேஷன் தியர் ப்ரெசன்டேஷன். சரியா? கண்டென்ட் வில் வேரி. அவங்க ப்ரெசன்டேஷன் அப்சர்வ் பண்ணணும். இல்லை பர்டிகுலராக சில சப்ஜெக்ட்டுக்கு அவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க, இது மாதிரி தான் அப்சர்வ் பண்ணிங்கன்னா என்ன உங்களுக்கு சில ஐடியாஸ் கிடைக்கும். அதை நீங்கள் உங்கள் ரைட் அப்பில் என்ன நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ஏதாவது சந்தேகம் இருக்குதா? ஸோ இதான் உங்களுக்கு கையில் கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த ஷெடியூல் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, நான் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது வந்து முதல்ல வந்து நம்ம கன்வென்ஷனலாக படிக்காத ஏரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஏன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் டெஸ்ட் சீரிஸ் பார்த்தீங்கன்னா பொலிட்டியில தான் ஆரம்பிக்கும். நம்ம பொலிட்டி போகிறது இல்லை. ஏன்னா பொலிட்டி எல்லாருமே பேசிக் படிச்சிருப்பீங்க. கொஞ்சம் இது பண்ணால் என்ன, யூ கேன் பிக்கப் குயிக்லி. அதில் ஆவரேஜ் எல்லா மார்க் எடுத்துருவாங்க. பட் எக்கனாமி இந்த சோஷியல் இஷ்யூஸில் வந்து நம்ம ஹையாக ஸ்கோர் பண்ணோம்னா ஆவரேஜ் ஸ்கோரோட என்ன நம்மளால் அதிகம் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இந்த 2 பகுதியிலேருந்து என்ன நமக்கு வந்து 100 மார்க் இருக்கு. ஸோ 200 மார்க்கில் ஒரு தோராயமாக என்ன ஒரு 140 மார்க் எடுத்துட்டோம். ஆப்டிடியூட் 50 மார்க் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பேப்பரில் வந்து நம்மளால வந்து ஒரு 190 அடிச்சோம்னா என்ன, மிச்ச 2 பேப்பர்லையும் சேர்ந்து ஆவரேஜாக என்ன ஒரு 150 பண்ணால் கூட நம்ம ஸ்கோர் வந்து நல்ல ஒரு ஸ்கோராக இருக்கும். ஸோ அதுதான் என்ன இந்த அப்ஜெக்டிவ். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் மோடில் நான் உங்களுக்கு செப்பரேட்டாக கொடுப்பேன். சரியா? அது எல்லா இஷ்யூஸையும் கவர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஒன் இயர் வரைக்கும் கவர் பண்ணுவேன். அந்த கவரிங் அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு தமிழ்லையும் கொடுப்பேன், இங்கிலீஷ்லையும் கொடுப்பேன். சரியா? ஸோ டிஸ்கிரிப்டிவ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ஆன்லைனில் பார்க்குற போஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன உங்களுக்கு எல்லாமே வந்து பிரிண்டடாக வந்துடும். ஆன்சர் புக்லெட்டும் நானே ப்ரொவைட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ இன்னொன்று சொல்லிடுறேன், நம்ம கொஷின் பேட்டர்ன் வந்து 300 மார்க், நாட் 250 மார்க்ஸ். ஷாக் ஆகாதீங்க. இது உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி வந்து அதில் 5 மார்க் கேள்வி கொடுப்பேன். ஏன்னா நீங்கள் எல்லாருமே வந்து இந்த 10 மார்க் 15 மார்க் கேள்வினா இந்த பாயிண்டாக படிச்சுட்டு வந்து என்ன பண்ணுவீங்க, மேனேஜ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. ஸோ நான் ஒரு 5 மார்க் கேள்வியோ அது 3 மார்க் கேள்வி மாதிரி தான் இருக்கும். கொடுக்கும்போது என்ன சில இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போய் பார்ப்பீங்க. அதை தேடும் போது கூடுதலான விஷயங்கள் வந்து உங்கள் கண்ணுக்கு தட்டுப்படும். அது உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சரியா? எனக்கு 10 கொஸ்டின் குறையா எடுக்கிறது எனக்கு பிரச்சனை கிடையாது. இன்னொன்று திருத்துற வேலை கம்மி. இதில் மொத்தமே 15 கொஸ்டின் 25 கொஸ்டின் தானே, அதுலேயே 10 கொஸ்டின் வந்துடும். அதனால அந்த ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் என்னன்னா அந்த ஒரு 5 கொஸ்டினை இது பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் மார்க், இன்னொன்று நான் மார்க் கொடுக்க மாட்டேன். எவாலுவேஷனை பொறுத்த வரைக்கும் தெரியும் இல்லையா, நீங்கள் வந்தவங்களுக்கு தெரியும், பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் மார்க் தர மாட்டேன். ஸோ இண்டிவிஜுவல் ஃபீட்பேக் தான். ஏன்னா மார்க் அப்படிங்கிறது திருத்துறவங்க எவாலுவேட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன கம்ப்ளீட்லி டிஃபர் ஆகும். ஸோ என்னுடையது வந்து என்ன உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஃபீட்பேக் வந்து இருக்கும். உங்களுக்கு என்னென்ன பண்ணால் உங்கள் பேப்பர் எவாலுவேட்டர் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாரோ அதை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் மற்றவங்க பேப்பரை பார்க்குறீங்க இல்லையா, அதன் மூலம் என்ன நீங்கள் வந்து உங்களை ஜட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ கேட்கலாம், சார் அப்போ எப்படி சார் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தெரியும் அப்படின்னா, மற்றவங்க பேப்பர் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கறது மூலமாக உங்களை நீங்களே என்ன ஜட்ஜ் பண்ணிக்கலாம். சரியா? அதில் சில முக்கியமான பேப்பர்ஸாக நானே எடுத்து கூட என்ன உங்களுக்கு சில நேரம் வீடியோவாக கூட என்ன அதில் இப்படிலாம் பண்ணியிருக்காங்க, ஸோ யூ கேன் ஃபாலோ, அது மாதிரிலாம் நான் சொல்லுவேன். சரியா?
வேற சந்தேகம் இருக்குதா? ஸோ முதல் இந்த இருக்கு இல்லையா, இது வந்து டெஸ்ட் டேட்டுங்க, கிளாஸ் டேட். ரைட் சைடில் இருக்கு, லெஃப்ட் சைடில் இருக்குது வந்து கிளாஸ் டேட். இந்த இருக்கு இல்லையா, இது வந்து கிளாஸ் டேட்டு. இந்த ரைட் சைடில் இருக்கு பாருங்க, இது வந்து டெஸ்ட் டேட்டு. இப்போ இந்த போர்ஷனுக்கான கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு என்னைக்கு? 12/1/2021. சரியா? இதுக்கான டெஸ்ட் என்னைக்கு? உங்களுக்கு 18. இடையில பொங்கல் வருது, ரைட்? இது நிறைய பேர் வந்து ஊருக்கு போவாங்க, இல்லை ஊருக்கு போயிட்டு இன்னும் வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த கொரோனாவால போயிட்டு பழைய ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் இன்னும் ரிட்டர்ன் ஆகலை. சரியா? ஸோ இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இருக்கும். இந்த இதில் வந்து என்ன, மேக்ஸிமம் 95% என்ன ஷெடியூலை ஃபாலோ பண்ணிடுவேன். சரியா? ஸோ எனக்கு வந்து லாஸ்ட் டைம் கூட நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து என்னன்னா, உங்களுக்கு வந்து புது சிலபஸ் மார்ச்ல வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ வந்து மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ண முன்னாடி என்ன பைலிங்குவல ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கணும். நான் தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். அப்போ எனக்கு பயங்கரமான இது இருந்துச்சு. இந்த முறை என்ன, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முழுக்க என்ன, உங்களுக்கு கொஷின், எவாலுவேஷன் கீ ப்ரிப்பேர் பண்றது மட்டும் என்னுடைய வேலையா இருக்க போகுது. அதனால என்ன, மேக்சிமம் அந்த டேட்ல எக்ஸாம் அப்படிங்கிறது என்ன நான் கண்டக்ட் பண்ணிடுவேன். இதுல இருந்து என்ன, ஷெடியூல்ல வந்து பெரும்பாலும் சேஞ்சஸ் இருக்காது. சரியா? ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்ன, அந்த ஷெடியூல் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் பேஸ்ட் எப்போ எக்ஸாம் வைக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்த வரைக்கும். வேற சந்தேகம் இல்லைல்ல? தேங்க்யூ. ஸோ ஆன்லைனில் நீங்கள் எது ஜாயின் பண்ணணும்னா எனக்கு இந்த நம்பர் இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு எனக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த 2வது இருக்கு இல்லையா, இந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணலாம். அந்த 2 நம்பர்லாம் கால் பண்ணுங்க. கடைசியாக இங்கேயும் என்ன, ஒரு திருக்குறள், ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாளாது எற்றுவர். அதுக்கு அர்த்தம் தெரியுமா? ஊழ்னா என்ன? ஊழ் அப்படின்னா என்ன? விதி பயன், கர்மா. வள்ளுவர் என்ன சொல்றாரு, விதியை கூட நீ வெற்றி பெற்றலாம். எப்போ அப்படின்னா வந்து உழைவின்றி அப்படின்னா என்ன, தொடர்ச்சியா போராடிக்கிட்டே இருந்த அப்படின்னா. இன்னொன்று, திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம எக்ஸாம் படிக்க போய் இப்போ நிறைய விஷயம் நமக்கு தெரிய வருது. ஆனால் திருக்குறளை தாண்டி என்ன, இன்னொரு குறள் ஒன்று உண்டு. சரியா? நம்ம வந்து வேலை செஞ்சோன்னா என்ன, கடவுளே நமக்கு வந்து ஓடி வந்து என்ன உதவி செய்வான் அப்படிங்கிற மாதிரியான குறள்கள்லாம் நிறைய இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் வந்து யூ ஷுட் ட்ரஸ்ட் த சிஸ்டம். சரியா? எக்ஸாம் நல்லா நடக்கும் நம்புங்க, உங்களால் நல்லா பண்ண முடியும் நம்புங்க. எக்ஸாம் எப்போ வேணாலும் வரட்டும், டசன்ட் மேட்டர். நம்ம சிலபஸ் வைஸ் ப்ராக்டிஸ் ஓரளவுக்கு காம்ப்ரிஹென்சிவாக பண்ணோம்னா நம்மளால வந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதோட பண்ணீங்கன்னா பண்ண முடியும். மற்றபடி இதில் வெற்றி பெறதுக்கு வந்து என்ன, வேற ஷார்ட்கட்டு மாய மந்திரம் எதுவுமே கிடையாது. உழைச்சா என்ன, அதற்கேற்ற பலன் அப்படிங்கிறது உண்டு. சரியா? இது மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதது அப்படிலாம் கிடையாது. என்ன உழைக்கிறோமோ அதற்கான பலன் எந்த வழியிலையாவது என்ன வரும். சரியா? வள்ளுவர் வந்து இந்த கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத அப்படிங்கிறதுல ஒத்து போக மாட்டார். வினை விதைத்தவன் வினை இருப்பான், அந்த மாதிரி ஒரு குறள் இருக்கும். சரியா? நம்ம என்ன உழைக்கிறோமோ தெய்வத்தால் ஆகாது நின்று முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். சரி, அதனால எவ்வளவு தூரம் நம்மளால பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து என்ன பண்ணா விதியை கூட நம்மளால வந்து வெற்றி பெற முடியும். சரியா? ஓகே, சந்தேகம்னா கேளுங்க, நான் முடிச்சுட்டு சொல்லுவேன். தேங்க்யூ.